Okay, good evening, ma. Good evening, everybody. Good evening, everyone. So, Sir. please, right, let them, other students, let them join, no problem. So, today, as your favorite, you all interestedly, you are asked me to take the 5th chapter that is called your two-dimensional analytical geometry. So, now, last class, I requested, really, I requested all of you to join today's class. இன்னைக்கு வந்த எல்லாருமே blessed. There is no doubt in that. Because today's class I am going to take the basics, the fundas of the analytical geometry. Actually, some students have studied in your 10th standard or 11th standard. I am going to recollect that. Without the basic fundamentals, without that basic knowledge, the foundation சொல்லலாம் அது இல்லாம you cannot able to solve the problems in your 12th standard syllabus. ஸோ அதனால இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப கவனமா கவனிங்க. வேற ஏதாவது வேலை இருந்தாலும் தயவுசெய்து தூக்கி போட்டு வந்துருங்க. ஜஸ்ட் நெக்ஸ்ட் the 1.5 hours is very precious. சரிங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. That not only useful for your board examination, this is useful for many other competitive entrance examinations. அதனால தயவு செய்து this section is very important. இன்னைக்கு ஃபுல்லாவே ஐ எம் கோயிங் டு டேக் யூ த பேசிக்ஸ், த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் த கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. நல்லா கவனிங்க. முதல்ல ஆரம்பத்துல இருந்து ரொம்ப பொறுமையா சொல்லித்தரேன். நமக்கு அப்பதான் இந்த சிலபஸ்ல புரியும். ஈஸியா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். உங்க ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ணோம்னா இன்னைக்கு கிளாஸ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் இன்னைக்கு நான் நடத்த போற இந்த கான்செப்ட்ஸை நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஏற்கனவே படிச்சதுதான். ஒருவேளை சார் இது வரைக்கும் நான் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியே தொடல சார், நான் அந்த பக்கமே போனதில்லை சார் அப்படின்னு சொன்னா கூட இன்னைக்கு கிளாஸை கவனிச்சுன்னா இந்த செக்ஷன்ல, இந்த டாபிக்ல, டூ டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில யூ கேன் ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ். ஆர் யூ ஆல் ரெடி? Shall we move on? Please tell me. Please, I want to hear your voice. Yes, sir. My humble request. Yes, ma. Right. Now, இப்ப கவனிங்க. இந்த அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரினா என்ன? இத இன்னொரு மாதிரி கூட சொல்லுவாங்க, கோஆர்டினேட் ஜியோமெட்ரின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் கூட இதுக்கு உண்டு. என்ன தெரியுமா? கார்ட்டீசியன் ஜியோமெட்ரி. ஏன்னா அந்த கார்ட்டீசியன் தான் பாருங்க நாங்க எழுதிருக்க ரேனே டிஸ்கார்டிஸ். இவரு இந்த ஜியோமெட்ரிய கண்டுபிடிச்சாரு இல்லையா, அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரிய. இஸ் த மேன் இல்லையா, ரேனே டிஸ்கார்டிஸ். அவரு தான் இத கண்டுபிடிச்சாரு. சரிங்களா? இந்த அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரிய அவர் கண்டுபிடிச்சார். எப்ப கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொன்னா, நம்மள மாதிரிதான் கொஞ்சம் அப்படியே எல்லா ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுல போய் ரிலாக்ஸ்டா தனியா உட்காந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பெட்ல படுத்து இருந்தார். அப்படி லெஷர் டைம்ல இருக்கும் போது ஜஸ்ட் இஸ் லைங் ஆன் த பெட். அப்ப அவருடைய ஃப்ளோர், அப்ப டாப்ல டெரஸ்ல, அவருடைய ரூஃப்ல ஒரு சின்ன இன்செக்ட பார்த்தாராம். ஒரு பூச்சி ஒண்ணு இருந்திருக்கு. அந்த பூச்சியை பார்த்துட்டு அவர் யோசிச்சாராம். வாட் என்ன திங்க் பண்ணாரு தெரியுமா? எனக்கும் அந்த பூச்சிக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும். நல்லா கவனிங்க. ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் ஒன்லி தமிழ் தான், இங்கிலீஷ்ல மற்ற அதர் லாங்குவேஜ்ல பேசல, ஈஸியா புரியும் உங்களுக்கு. அப்ப என்ன யோசிச்சாரு, எனக்கும் அந்த இன்செக்டுக்கு எப்படி இருந்தது பாருங்களேன். ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. இவர் ஒரு பெட்ல இருக்கிறாரு, நம்ம டிஸ்கார்டிஸ் இப்படி உட்காந்துட்டு இருக்காரோ படுத்துட்டு இருக்காரோ, இந்த ரூஃப் இருக்கு, அது மேல ஒரு இன்செக்ட் இருக்கு. இந்த இன்செக்ட பாக்குறாரு. பார்த்த உடனே எனக்கும் அந்த இதுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும், நான் இருக்கிற இடத்துல இருந்து என்னுடைய இந்த இன்செக்டுக்கான டிஸ்டன்ஸ். அப்பெல்லாம் கண்டிப்பா மீட்டர் ஸ்கேலு அந்த இதெல்லாம் கூட இருந்திருக்காது, அளவு எடுத்து எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணாரு, இந்த மாதிரி நிறைய டிஸ்டன்சஸ் நான் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தாரு. இவர் இருக்கார் இல்லையா, இவரை பாயிண்டா வச்சுக்கிட்டாரு. இவர் தான் ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுட்டு இந்த இன்செக்டினுடைய ஃபைனல் பாயிண்டா வச்சுட்டாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பர்பண்டிகுலர் ஹரிசாண்டலா அந்த இன்செக்டுக்கு நேரா ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைகிறாரு. அங்க இருந்து ஒரு வெர்டிக்கல் லைனை கொடுக்குறாரு. எப்படி டிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்றாரு. அதுக்கு முன்னாடி பித்தாகரஸ் வந்துட்டாரு. நம்ம கார்ட்டீசியன் வந்த இயர் பாத்தீங்கன்னா 1996. புரியுதுங்களா? அவருடைய பீரியடே 1596 to 1650 இருந்தவர். இதுக்கு முன்னாடியே பித்தாகரஸ் எல்லாம் வந்துட்டாரு.
அப்ப பித்தாகரஸ் சொல்றாரு, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா எனக்கு இது ஹைபாட்டினியூஸ், இது பெர்பெண்டிகுலர், இது பேஸ்ன்னு சொல்றாரு. உடனே ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு, பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்ன்ட்டு. அப்போ இவர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி எனக்கு டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி பண்ணோம் இல்லையா, இவர் உட்காந்துருக்காரு இல்லையா, அத வந்து ஆர்ஜின் சொல்லிட்டாரு. அவர் தான் சொல்லிட்டாரு ஒரு ஆர்ஜின். அப்போ அவருக்கு நேரா தவறுங்க, நல்லா கவனிக்கணும் சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் இருக்கிறார் இல்லையா அந்த ஆர்ஜின், அதுக்கு நேரா ஒரு லைன் வெர்டிகலா வரைகிறாரு. அதுக்கப்புறம் அதே பாயிண்ட்ல வச்சு ஒரு ஹரிசாண்டல் லைனும் வரைகிறார். இப்போ இவர் தான் டிஸ்கார்டிஸ். டிஸ்கார்டிஸ் இஸ் தி ஆரிஜின் பாயிண்ட். கிராஃப்ல படிச்சிருக்கீங்க இல்லையா, 0,0. அந்த கிராஃபை எல்லாம் உருவாக்குன நம்ம தலைவர் தான். யாரு? ரேனே டெஸ்கார்டிஸ் தான். அவர் என்ன பண்றாரு, இப்படி உருவாக்குறாரு. அப்போ இவருக்கு நேரா ஒரு ஹரிசாண்டல் லைன் அண்ட் வெர்டிகல் லைனை ஃபார்ம் பண்றாரு. தட் மேக்ஸ் a 90 டிகிரி. அன்னில இருந்தா உருவாச்சு இந்த பிளேனுக்கு பேரு கார்டீசியன் பிளேன். எதனால இத கார்டீசியன் பிளேன்னா, ரெனே டெஸ்கார்டிஸ் இருக்காரு இல்லையா, அவருடைய கடைசி வார்த்தை பாருங்க, கார்டிஸ். அந்த கார்டீசிய தான் கார்டீசியன். இல்ல இது யாரு, இது நம்ம சொல்றோம் இது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல நம்ம தாரிகாவுடைய பெண் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி டிஸ்கார்டிஸ் உடைய பிளேனு அததான் கார்டீசியன் பிளேன்னு ஆகிதான். நாலு அடைவில் அந்த டெஸ்கார்டிஸ் என்ன பண்ணாரு, இத எக்ஸ் ஆக்சிஸ்னு பேர் வச்சுட்டாரு. இதெல்லாம் பாசிட்டிவ்ல இருக்கும், இதுக்கு ஆப்போசிட்ல ஒண்ணு இருக்கும், அதெல்லாம் நெகட்டிவ் சொல்லிட்டாரு. இவனுக்கு ஒய்ன்னு ஒரு பேர் வச்சுட்டாரு, இவனுக்கு ஒய் டேஷ்னு ஒரு பேர் வச்சுட்டாரு. இப்படியாகத்தான் கார்டீசியன் பிளேன் உருவாச்சு. நிறைய பேர் இதை எக்ஸ் ஒய் பிளேன், எக்ஸ் ஒய் இசட் பிளேன் அப்படிலாம் சொல்லுவீங்க. சொல்லவே தேவை. பிளேன் தான் தெரியுமா, இந்த போர்டு தான் பிளேன், வேற ஒண்ணும் கிடையாது. பிளேன் சொல்றமே ஒண்ணும் இல்லை, இந்த போர்டுல வரைகிறேன் நான், நோட் புக்ல வரைஞ்சா நோட் புக் தான் எனக்கு பிளேன். இல்ல எங்க வரைகிறீங்களோ அதுதான் பிளேன். இந்த ஒயிட் போர்டு தான் இங்க பிளேன். இந்த எக்ஸ் ஒய் பிளேனை தான் கார்டீசியன் பிளேன் சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கார்டீசியன் ஜியாமெட்ரினா என்ன, அதை எப்படி நான் வெளியே கொடுக்குறேன்? மூணு இது சொன்னேன், கார்டீசியன் ஜியாமெட்ரி, அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி, கோஆர்டினேட் ஜியாமெட்ரி. In your textbook it was given that it is an analytical geometry. So எல்லாருமே சொல்லுவாங்க you must have analytical brain. இல்ல அனாலிட்டிக்கல் தமிழ்ல என்ன தெரியுமா அருமையான வார்த்தை அனாலிட்டிக்கல்னா, உங்க தமிழ் மீடியத்துல எடுத்து போய் பாருங்க, பகுமுறை வடிவியல். அப்போ நான் படிக்கும் பொழுது இதை பகுத்துக்கணும். அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு பெரிய விஷயம் நடக்குது இல்ல, ஒரு பெரிய கிரைசிஸ் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்துருச்சியா, டிமானிட்டைசேஷன் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த டிமானிட்டைசேஷனுக்கு நான் சொல்யூஷன் கொண்டு வரேன்னா ஒரே நேரத்துல கொண்டு வர முடியாது, அது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து லிட்டில் பிட் இல்ல, அதுக்குதான் இங்க ஒரு வார்த்தை சொல்லலாம், ஃபீசிபிள். அப்போ அதை டிவைட் பண்ணிக்கணும். அந்த டிஃபிகல்ட்டியான ஒரு விஷயத்த டிவைட் பண்ணி மெனி பார்ட்ஸா டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு நான் ஃபீசிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். அப்போ அனாலிட்டிக்கல் பிரெயின் வேணும். அப்ப அனாலிட்டிக்கல் பிரெயின்னா ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் போட்டு நான் செய்ய முடியாது இல்ல. எனக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க. குரங்கு என்ன பண்ணும், ஒரு பானைக்குள்ள ஒரே நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. குரங்கு என்ன பண்ண தெரியுமா, உள்ள ஃபுல்லா கை நிறைய அள்ளிடும், கையை வெளியே எடுக்கவே முடியாது, மாட்டிக்கின்னு முழிக்கும். நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணோம், பிரெயின் பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு ஃபுட்டா மூணு ஃபுட்டா எடுத்தா அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும் இல்லையா. அதுதான் அனாலிட்டிக்கல் பிரெயின், அதுதாங்க அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி. அதுக்காகத்தான் இதை பகுமுறை வடிவியல்னு பேர் வச்சாங்க. இதுக்கு 3 பேர், கோஆர்டினேட் ஜியாமெட்ரி, அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி. சரி, கார்டீசியன் ஜியாமெட்ரிக்கு நேம் வச்சுட்டீங்க சார், அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரியும் புரிஞ்சிடுச்சு சார். இது என்ன சார் கோஆர்டினேட் ஜியாமெட்ரி? கோஆர்டினேட்ஸ்னா ரெண்டு விஷயமா, இது எக்ஸ் ஒய் இல்ல, ரெண்டு கோஆர்டினேட்ஸ், எக்ஸ்னு ஒரு கோஆர்டினேட் இருக்குது, ஒய்ன்னு ஒரு கோஆர்டினேட் இருக்குது. இந்த கோஆர்டினேட் ஜியாமெட்ரின்னு ஏன் இதுக்கு பேர் வச்சானா, ரெண்டு விஷயத்தை நான் இத பிளேன் எக்ஸ் பிளேன் ஒய் பிளேனை வச்சு கோஆர்டினேட் பண்றோம். இன்னொன்னு என்ன தெரியுமா, இததான் இங்க டெபினிஷன் எழுதிருக்கிறேன் பாருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜியோமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் ஆர் ஸ்டடிட் வித் த ஹெல்ப் ஆஃப் அல்ஜிப்ரா டெக்னிக்ஸ். எல்லாருக்கும் தெரியும் ஜியோமெட்ரினா என்னன்னு. 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் யாரும் ஒருத்தர் சொல்றீங்களா பாருங்க, கிளியரா எனக்கு என் மைண்ட்ல இருக்கிறது அப்படியே சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷம். ரியலி ஆன் த டே நான் கிவ் யூ கிஃப்ட், நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன்.
அப்படி நான் மறந்தா கூட தயவு செய்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் நேரா உங்களை மீட் பண்ணும்போது ஐ கிவ் யூ கிஃப்ட் டெஃபினெட்லி. சரிங்களா? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், வாட் இஸ் ஜியோமெட்ரி? இந்த கதைலாம் சொல்லக்கூடாது, ஸ்டோரி எல்லாம் கிடையாது. ஜியோமெட்ரினா அது சரியில்லை, சிம்பிளா சொல்லணும், ஒரே வார்த்தையில ஒரே சொல்லணும். அதெல்லாம் கதையே கிடையாது. ஜியோமெட்ரினா ரெண்டு ஜியோ. ஜியோனா எல்லாருக்குமே தெரியும், திஸ் இஸ் அ வேர்ல்டு. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற மெட்ரிஸ் அப்படின்னா ஷேப்ஸ். அப்ப இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா ஷேப்ஸ பத்தி நான் ஸ்டடி பண்றதுக்கு பேர் தான் ஜியோமெட்ரி பா. சூப்பர்ல. அப்ப நான் ஜியோமெட்ரி அப்படின்னு சொன்னா ஜியோகிராபி, அதாவது ஜியோனா நம்ம வேர்ல்டு, அந்த வேர்ல்டுல இருக்கிற எல்லா ஷேப்ஸ பத்தி படிக்கிறது ஜியோமெட்ரி. அப்ப இந்த ஜியோமெட்ரியும் அதனுடைய ஜியோமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிராஃப் சொன்ன பாருங்க, கார்ட்டீசியன் பிளேன், இந்த கிராஃப்ல போட்டு அத யார் மூலியமா நான் ஸ்டடி பண்றேன்? அல்ஜீப்ரா ஃபார்முலா, அல்ஜீப்ரிக் ஈக்குவேஷன். அந்த அல்ஜீப்ரிக் டெக்னிக். அப்ப என்ன சொல்லலாம் ஒரே வார்த்தையில, கோஆர்டினேட்டர் ஜெனரேட் என்று சொன்னால் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அல்ஜீப்ரா பிளஸ் ஜியோமெட்ரி. அல்ஜீப்ரா பிளஸ் ஜியோமெட்ரி, திஸ் இஸ் கால்ட் தி கோஆர்டினேஷன் ஜியோமெட்ரி. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இதுல ரொம்ப பேசிக் ஃபண்டமெண்டல் என்ன தெரியுமா, இது 4 குவாட்ரண்ட்டா பிரிச்சிருப்பாங்க. ரேனே டிஸ்கார்டிஸ் இத ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இத செகண்ட் குவாட்ரண்ட், இத தேர்ட் குவாட்ரண்ட், இத ஃபோர்த் குவாட்ரண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போ இதுல எனக்கு நம்ம எல்லாருக்கும் கிராஃப் வரைய தெரியும், அதனால தான் நான் குயிக்கா போடுறேன். அப்ப இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா இந்த சைடு எல்லாம் +1 2 3 4 5, இந்த சைடு பாத்தீங்கன்னா +1 +2 +3 +4, இந்த சைடு பாத்தீங்கன்னா -1 -2 -3. அதே போல இந்த சைடு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் இல்லையா? அப்போ நீங்க இதுல முக்கியமா த மோஸ்ட் பேசிக் ஒன் என்னன்னா, இந்த கார்ட்டீசியன் பிளேன்ல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ஸ்ல என்ன, அப்போ நான் ஒரு கோஆர்டினேட் என்று சொன்னால் தட் இஸ் கால்ட் அ பாயிண்ட், x, y அப்படின்னு சொல்லுவோம். அந்த x, y இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும்பொழுது எக்ஸ் வேல்யூ நெகட்டிவா இருக்கும் பாருங்க, ஆனா ஒய் வேல்யூ பாசிட்டிவா தானே இருக்குது. தேர்ட் குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே நெகட்டிவ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேசிக் திங் இது, எல்லாருக்கும் தெரியணும் இது. அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ், திஸ் ஆல் கால்ட் எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட். இப்போ நான் 12th ஸ்டாண்டர்ட் வந்துட்டேன், இன்னும் இதை எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் தான் சொல்லிட்டு இருக்க கூடாது. அதுக்கு there are some synapses given, there are some terms are given for that. எக்ஸ் கோஆர்டினேட் என்ன சொல்ல முடியுமா, அதுக்கு ஒரு பேர் இருக்கு. You are studying in 12th standard, you are going to face the engineering entrance examination. Next year you are going to do a medical or engineering. அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் அப்படின்றதுக்கு ஒரு பேர் இருக்கு, என்ன சொல்ல முடியுமா? வாட் இஸ் தட்? எனிவன் குயிக்லி, டைம் போயிட்டே இருக்குது, ஃபாஸ்டா போயிட்டே இருக்குது. அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ், ஸோ தயவு செய்து தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ் கோஆர்டினேட் உடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் கால்ட் அபிசிசா. சரிங்களா? அபிசிசேன்னு சொல்லுவோம். அபிசிசே, CAE அப்படின்னு ப்ளூரல்ல, ரெண்டு இருந்தா சிங்குலர்னா அபிசிசா. அபிசிசா. ஒய் கோஆர்டினேட் என்று சொன்னால் தட் இஸ் கால்ட் ஆர்டினேட். டோன்ட் ஃபர்கெட் திஸ். நம்மளுக்கு கொஸ்டின்ல இப்ப இப்படிதான் கேட்பான், எக்ஸ் கோஆர்டினேட் கண்டுபிடி, ஒய் கோஆர்டினேட் கண்டுபிடி. நான் ஃபைண்ட் அபிசிசானா you have to find out the x value. ஆர்டினேட் என்று சொன்னால் you have to find out the y value. எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா என்னன்றத? ஃபர்ஸ்ட் இதனுடைய டெஃபினிஷன் நான் கிளியரா கொடுத்தேன். வாட் இஸ் த கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, வாட் இஸ் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ரொம்ப முக்கியமா, இப்ப இந்த கார்ட்டீசியன் பிளேன் தான், அதை கடைசி வரைக்கும் விடக்கூடாது. நான் அதை கடைசி வரைக்கும் அந்த இதுவை நான் ஃபிகர் அப்படியே வரைஞ்சி வச்சுக்கிறேன் பாருங்க, ரெட் கலர் பென் போட்டு நான் வரைஞ்சி வச்சிருக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ கார்ட்டீசியன் பிளேன். இந்த டிஸ்கார்ட்டீசிய விடாதீங்க, அவரை பிடிச்சிங்க. இவர் தான் எக்ஸ், இது எக்ஸ் டேஷ், இது ஒய். கடைசி வரைக்கும் ஜியோமெட்ரியில இதை விட்டு கொடுக்கவே முடியாது. இந்த கிராஃப் போட்டே இருக்கு, எல்லா ப்ராப்ளத்திலையும் இதுக்கு டயக்ராம் வரைஞ்சே தான் ஆகணும். அப்ப இந்த கிராஃப் எல்லாத்துலயும் இருந்தே தான் ஆகும். இப்ப நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு லைன் ஒண்ண வரைஞ்சிட்டேன்ப்பா. இப்படி இருக்கு ஒரு லைன்.
ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான். நீங்க இதெல்லாம் செகண்ட் தேர்டை பத்திலாம் கவலையே படாத. எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் என்று சொன்னால் உன்னுடைய அபிசிசாவும் பாசிட்டிவ், உன்னுடைய ஆர்டினேட்டும் பாசிட்டிவ், எக்ஸ் அண்ட் ஒய் எல்லாம் பாசிட்டிவா இருக்கும். இந்த இடத்துல எடுத்துட்டேன். இப்போ இந்த லைனுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். இது ஏ என்ற பாயிண்ட், இது ரெண்டு நமக்கு தெரியும். ரெண்டு பாயிண்ட் சேரும் போதுதான் எனக்கு ஒரு லைனே ஃபார்ம் ஆகும்னு தெரியும். இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, நான் சொல்லிட்டேன் உனக்கு, இங்க இருந்து ஒரு ஆரிஜின் இருக்கு, இப்படி இருக்கு, என்னுடைய பாயிண்ட் அவர் இருக்கிற இடத்துல இருந்து அந்த இன்செக்ட பாக்குறாரு, அவருடைய டிஸ்டன்ஸ் வேணும்னா அவர் பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி சொல்லிட்டாரு, இது 10, இது 5. அப்போ என்னுடைய டிஸ்டன்ஸ் என்ன, ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் 100 plus 5 square 25, which is equals to square root of 125. ஆனா இந்த பாயிண்ட் ஆரிஜின்ல இல்ல, டிஸ்கார்டிஸ் இருந்த பாயிண்ட் வந்து ஆரிஜின். நான் ஆரிஜின்ல கிடையாது, ஐ வாஸ் சம்வேர் எல்ஸ். நான் பிளாட் பண்ண ஏ என்ற பாயிண்ட் எங்கேயோ இருக்கு. அந்த பாயிண்ட ஐ எம் டேக்கிங் திஸ் அஸ் x1, y1. இந்த பாயிண்ட ஐ எம் டேக்கிங் திஸ் அஸ் x2, y2. நீங்க ரொம்ப 9th 8th கிராஃப் பிளாட்ஸ் பண்ண கத்துட்டு இருப்பீங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, எனக்கு இந்த x1 உடைய வேல்யூ என்னன்னா ஹரிசாண்டல் வேல்யூ, இதுதான் x1. y1 உடைய வேல்யூனா இதுதான் y1 உடைய வேல்யூ. சரியா? வெர்டிகலா இருக்கிற டிஸ்டன்ஸ்க்கு பேரு y1, ஹரிசாண்டலா டிஸ்டன்ஸ் இருக்கிற பேரு x1. ஃபைன் இல்லையா? அடுத்து அதே போல இங்க இருந்து நான் பாருங்களேன், இங்க இருந்து ஒரு வெர்டிகல் லைன் வரைகிறேன், இங்க இருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன், x2 y2. அப்போ இங்க இருக்கிற இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு பேரு x2, இங்க இருக்கிற இந்த வெர்டிகல் லைனுக்கு பேரு y2. சூப்பரா? சூப்பர் இல்லையா? இப்ப சப்போஸ் இங்க இருந்து எனக்கு 1 இருக்கு, இங்க இருந்து எனக்கு 5 இருக்கு, எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். டோட்டல் டிஸ்டன்ஸ் 5, எனக்கு இங்க 1 சென்டிமீட்டர் இருக்கு. நம்ம அப்படிதானே யூனிட்ல போடுவோம் கிராஃப்ல. ரொம்ப டீட்டெயிலா போனா டைம் பார்த்தா அது நமக்கு, அதனால தான் குயிக்கா போடுறேன். 5 மொத்தம், அதுல 1 லெஸ் பண்ணிட்டா மீதி 4 இருக்கும். அதே போல இங்க 8, இதுல 2 போயிடுச்சுன்னா 6 இருக்கும். இதனுடைய டிஸ்டன்ஸ் இப்ப இதுக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சு ரெட் பண்ல வரைஞ்சு. அப்போ எனக்கு இந்த ரெட் லைன்ல இருக்கிற டிஸ்டன்ஸ் எனக்கு தேவை. ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் திஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் திஸ் டிஸ்டன்ஸ். இந்த பாயிண்ட சி வச்சு எனக்கு தேவை டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி. அது என்னன்னு தெரியாது, அதை நான் டீன் போட்டுக்கிறேன். சும்மா டிஸ்டன்ஸ்னால டீன் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஏசி உடைய வேல்யூவும் பிசி உடைய வேல்யூவும் கண்டுபிடிக்க போறேன். இந்த ஏசியை கண்டுபிடிக்கலாம். டோட்டல் x2, அதுல இருந்து இந்த x1 லெஸ் பண்ணிடணும். அப்ப இதனுடைய வேல்யூ x2 minus x1. சேம் திங், இதனுடைய வெர்டிகல் டோட்டல் ஹைட் y2, அதுல y1 லெஸ் பண்ணிடணும். ஐ வில் கெட் y2 minus y1. இப்போ யூஸ் த பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்றாரு? சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபோட்டென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ். அப்ப ஹைபோட்டென்யூஸ் என்னது? d இல்லையா? I can put this as d square. சூப்பரா? I can put this as d square. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? which is equals to other two sides. எல்லாருக்கும் புரியுதா இல்லையாப்பா? தயவுசெய்து கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்களேன், நான் போறேன், வேகமா போனோம் நான். எல்லாருக்கும் புரியுதுல? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஹைபோட்டென்யூஸ் ஸ்கொயர் வந்து புரியுது இல்லமா? இப்போ இதனுடைய லென்த் பாருங்க, x2 minus x1. டைரக்டா நான் போடுறேன், அதுதான். பிளஸ் இதனுடைய லென்த் பாருங்க, y2 minus y1 the whole square. சூப்பரா? அப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் எனக்கு தேவை. ஒரு லைன் எங்க வேணா இருக்கட்டும், ஒருவேளை இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, இல்ல இப்படி இருக்குது, எப்படி வந்து இருக்கட்டும், எனக்கு 2 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிச்சு சொன்னா, ஏ x1, b அப்படின்னு ஒரு பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா, you can use this formula. This is the first formula in your coordinate geometry. Your distance is equals to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இப்போதான் முதல் ஃபார்முலாவை நான் ட்ரை பண்ணிருக்கேன். ப்ளீஸ் டேக் அவுட். சரியா? நிறைய இது நம்ம ஜேஇ மெயின் ப்ரிப்பரேஷன் அப்போ நான் சொல்லித்தரேன்.
இப்போதைக்கு பாருங்க, நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதை மட்டும் நான் இப்ப பேசிக்ஸ்ல எடுக்கிறேன். இப்ப டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப அடுத்தது பாருங்க, ஒரு லைன் கொடுத்துட்டாங்க. சூப்பரா ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு லைன் கொடுக்கப்பட்டிருக்குது. இதுதான் லைன். இந்த லைன் வந்து ஏபி. சரியா? இந்த லைன் வந்து ஏபி. இந்த லைனை என்ன பண்றோம், ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து கட் பண்ணுது. பி என்ற பாயிண்ட் இந்த லைனை கட் பண்ணுது. இந்த கட் பண்றதுடைய ரேஷியோ எப்படி இருக்குன்னா m/n அப்படின்னு இருக்குமா. இந்த சைடு ரேஷியோ m, அந்த சைடு வந்து n. அப்போ எனக்கு இந்த P உடைய பாயிண்ட், நான் சிலதெல்லாம் டைரக்டாவே கொடுத்துறேன் பாருங்க, நான் இதுல வந்து எக்ஸ்பிளைன் தான் பண்றேன். இந்த P உடைய பாயிண்ட்டை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, if I want to find out the P point அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு டிஸ்டன்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சிட்டேன். சூப்பர் இல்லையா? இப்ப இந்த P என்ற பாயிண்ட்டை நான் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் தேவை. x1, y1, x2, y2. சரியா? இப்ப நீங்க முன்னாடி என்ன போட்டுக்கணும் தெரியுமா? இந்த x2, y2 இருக்கு இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் எதுல டிவைட் பண்ணுது? m ஆல. இது எங்க டிவைட் பண்ணுது? AB இன்டர்னலி. அப்போ இங்க பாருங்க, P divides AB internally in the ratio m/n. in the ratio m/n. then P உடைய பாயிண்ட் நான் எப்படி சொல்லுவேன்னா m into x2 plus n into x1. ஃபர்ஸ்ட் x கோஆர்டினேட் முடிச்சிடணும். n into x1 divided by இது ரெண்டும் m plus n, கமா அதே ஃபர்ஸ்ட் m into y2 plus n into y1 divided by m plus n. ஃபைன். ஞாபகம் வச்சுக்கணும், எப்போ ஒரு லைன் ஒரு பாயிண்ட் m/n ரேஷியோல உள்ள வெட்டிச்சுனா, இப்ப இதே லைன் இருக்குமா, ஏபி லைன் இருக்கு, அதே பாயிண்ட் a of x1, y1, b of x2, y2. பாயிண்ட் Pன்றது அவுட் சைட் த லைன், இந்த லைனுக்கு வெளியே டிவைட் பண்ணுது. நல்லா கவனிங்க, இந்த P என்ற பாயிண்ட். அப்ப என்ன சொல்றேன்னா, P divides AB externally in the ratio m/n. அப்ப AB என்ற பாயிண்ட் அப்படிதான் இருக்குது. P வெளியே போய் கட் பண்ணிடுச்சு. அப்போ ஏல இருந்து Pக்கான டிஸ்டன்ஸ் m, Bல இருந்து Pக்கான டிஸ்டன்ஸ் n. சூப்பரா? இப்போ என்ன ஃபார்முலா இருக்கும்னா, m ஒன்னும் கிடையாதுங்க, பிளஸ் இடத்துல மைனஸ் mx2 minus nx1 divided by m minus n, my2 minus ny1 divided by m minus n. That's all. இப்போ சப்போஸ் ரெண்டுமே ஈக்குவலா டிவைட் பண்ணுது, அதே லைன் ஏபி எடுக்கிறேன். இதுக்கு பேர் செக்ஷன் ஃபார்முலான்னு பேர். நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணோம், அதுக்காக தான் இந்த ஃபார்முலாவை பிகினிங்லேயே கொடுக்குறேன், செக்ஷன் ஃபார்முலா. சரிங்களா? நெக்ஸ்ட் செக்ஷன் ஃபார்முலா. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே ஏபின்னு இருக்கு, இவங்கள P என்ற பாயிண்ட் கரெக்டா சென்டர்ல டிவைட் பண்ணுது. இந்த பாயிண்ட் இஸ் கால்ட் x1, y1. இதுக்கு பேரு x2, y2. இந்த P என்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது சென்டர்ல கட் பண்றதுனால அந்த Pக்கு என்ன பேர் தெரியுமா? மிட் பாயிண்ட். we call it as a mid point. அப்போ எனக்கு இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சேமா இருக்கும். I can take this as m and this as m. அப்போ இது இன்டர்னலா தான் டிவைட் ஆகுது. அப்போ இந்த ஃபார்முலால நான் அப்ளை பண்ணணும், m-ம் n-ம் சேம். அப்போ என்ன செய்யலாம், யுவர் P பாயிண்ட் மிட் பாயிண்ட் எழுதிங்க என்ன இருக்குன்னா mx2 plus mx1, mx2 plus mx1. m and n are equal. your m is equals to n, சேம். ஏன்னா சென்டர்ல கட் பண்ணுது. அப்போ m plus n, m plus m 2m plus my2 plus my1 divided by 2m. now you can take P common, P ல m காமன் எடுத்தா x2 plus x1 divided by 2m. இங்க m காமன் எடுத்தா y2 plus y1 divided by 2m. இந்த m cancel ஆயிடும். therefore don't forget this. This is one of the very important thing, midpoint of the line. I can take the formula as x1 plus x2 divided by 2, x1 plus x3 divided by 3. சரிங்களா? ரைட்டா? சூப்பரா?
Right? Please take down. அடுத்து பாருங்க, இப்போ நான் 2 பாயிண்ட்ஸ் சேர்ந்தா ஸ்ட்ரெயிட் லைன் சொன்னேன் இல்லையா? எங்க வேணா இருக்காது அந்த நம்ம கார்டீசியன் பிளேன்ல எங்க வேணா இருக்கட்டும், 2 பாயிண்ட்ஸ் எடுத்தா அது ஸ்ட்ரெயிட் லைன்ல ஃபார்ம் பண்ணிடுச்சு. So this is your x dash y dash. சப்போஸ் நான் 3 பாயிண்ட் எடுக்கிறேமா, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு a x1, y1, சரிங்களா? b x2, y2, c x3, y3. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்க, will get a triangle. சூப்பரா? அப்ப 3 பாயிண்ட்ஸ் நான் சேர்க்கும் போது 2 பாயிண்ட்ஸ் சேர்த்தா அது லைன், எல்லா லைனையும் கனெக்ட் பண்ணா அது ட்ரையாங்கிள். இப்போ எனக்கு நல்லா கவனிங்க, இந்த லைனை நான் கண்டுபிடிக்கலாம் 2 பாயிண்ட் ஃபார்முலால. இப்ப சொன்னேன் இல்லையா, x2 - x1 ஹோல் ஸ்கொயர். நிறைய பேருக்கு அது தெரியும். நான் மறுபடியும் அந்த ஃபார்முலா எப்படி வந்து சொன்னேன், அதே போல இதனுடைய டிஸ்டன்ஸ் தெரியும், இதனுடைய டிஸ்டன்ஸ் தெரியும். இப்போ எனக்கு இதனுடைய ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கும்? ஒரு டிட்டர்மினன்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். அந்த டிட்டர்மினன்ட் மெத்தட்ல ஒரு ஈஸியா இருக்கு இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறது. நான் யூஸ்வலா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு சிம்பிள் நான் டெல்னு கொடுத்துருவேன். 1/2 into modulus of determinant of, I can say this as x1, y1, x2, y2, x3, y3, அதுக்கப்புறம் 1, 1, 1, 1. அந்த கோஆர்டினேட்ஸ், அந்த வெர்டிசஸ் போட்டு அதுக்கப்புறம் மாடுலஸ் பண்ணா இதுதான் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா யூசிங் த டிட்டர்மினன்ட் மெத்தட். ரொம்ப ஈஸி இதுதான், ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு டிட்டர்மினன்ட் மேட்ரிசஸ் தெரிஞ்சதுனால இந்த ஃபார்முலா. இப்ப நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் என்னது? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா? இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லித்தரேன். இதனுடைய ஆல்டிடியூட் இருக்குல்ல, மிட் பாயிண்ட் இங்க வந்து சேர்றது இல்லையா? இப்ப எனக்கு தெரியும் இதனுடைய சைடும் சேம். அப்போ இட் டிவைட்ஸ் ஈக்குவலி. சப்போஸ் இதனுடைய வேல்யூ 10 சென்டிமீட்டரா இருந்தால் இதனுடைய பேஸ் 5 பிரிஞ்சிடும். இது 2 ட்ரையாங்கிளுக்கு பொருந்தும். ஒன்னு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், இன்னொன்னு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இந்த ப்ராப்பர்ட்டி கவனிச்சிங்க. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா 2 சைடு ஈக்குவலா இருக்கும். அப்ப அது டிவைட் பண்றது இதே மாதிரிதான் இருக்கும். இது 2 ட்ரையாங்கிளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பொருந்தும். இப்ப நான் ஒன்னே ஒண்ணு சொல்லித்தரேன். ஒரு ட்ரையாங்கிள்ல நிறைய இருக்கு. ட்ரையாங்கிள்ல இப்ப இந்த ட்ரையாங்கிள்ல பாத்தீங்கன்னா இந்த வெர்டிசஸ் அதனுடைய ஆப்போசிட் அந்த வெர்டிசஸ் போய் ஒரு மிட் பாயிண்ட்ல கட் பண்ணுது. இது ஏ, இது பி, இது சி. இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பீங்க. இந்த டிக்கு பேரு, இது மிட் பாயிண்ட்ல கட் பண்ணிச்சுன்னா இந்த ஏடிக்கு பேரு மீடியன். அதே போல பில இருந்து ஆப்போசிட் வெக்டர்ல படிப்போம் சி, இதுக்கு பேரு அதே மிட் பாயிண்ட்ல கட் பண்ணுது இந்த பிசி, சரி பிஇ. இதே மிட் பாயிண்ட்ல போய் கட் பண்ணுது அந்த சிஎஃப். இந்த டிஇஎஃப் மிட் பாயிண்ட். நான் பாருங்க, நீங்க எழுதணும்னா தயவு செய்து, இல்லைன்னா நீங்க இது பண்ணீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துங்க, டக்கு அப்புறமா பாத்துங்க. அப்சர்வ் பண்ணிட்டாலே போதும், சரிங்களா? ஃபார்முலாஸ் மட்டும் எழுதி இதெல்லாம் எப்படி கிடைக்குது. அப்போ இந்த மீடியன்ஸ் எல்லாம் ஒரே பாயிண்ட்ல சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு பேரு என்ன தெரியுமா? என்னது இது பேரு? சென்ட்ராய்டு. அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னது? சென்ட்ராய்டு. ஆமா, அந்த பாயிண்ட்டுக்கு பேரு சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அந்த பாயிண்ட்டுக்கு பேரு we have a centroid, சரிங்களா? இந்த சென்ட்ராய்டுடைய சிம்பிளை நம்ம எப்படி கொடுப்போம்னா ஜின்னு கொடுத்துருவோம். சென்ட்ராய்டுடைய சிம்பிளை will give you that as a ஜி சிம்பிள்னு கொடுப்போமா, சரியா? நான் அந்த நொட்டேஷனோட சொல்லுவேன். இப்ப நான் நிறைய விளக்குறதுக்கு டைம் இல்லாதனால எனக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதனுடைய பேசிக்ஸ் தான் இது இன்ட்ரோடக்ஷன். இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு நான் போயிடுறேன். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்டிடியூட்ஸ். இப்போ இது வந்து மிட் பாயிண்ட்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்களேன், இது வந்து பர்பண்டிகுலரா இருந்தா போதும். ஏபிசி, இந்த ஏடி பிசிக்கு பர்பண்டிகுலரா இருந்தா அதுக்கு பேர் ஆல்டிடியூட். இது மிட் பாயிண்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே போல ஆப்போசிட் வெர்டெக்ஸ்ல இருந்து இந்த பாயிண்ட் எடுக்கணும், இது இதுக்கு பர்பண்டிகுலரா இருக்கணும் பிஇ. சில இருந்து இதுக்கு எடுக்கணும் எஃப். இதெல்லாம் ஒன்னோடு ஒண்ணு ஆல்டிடியூட்ஸ் பர்பண்டிகுலரா இருந்தா இந்த மீட் பண்ற பாயிண்ட்க்கு பேர் என்ன தெரியுமா? we call it as orthocenter. ஆமா, ஆர்த்தோசென்டருக்கு நான் நோட்டேஷன் H ன்னு கொடுப்பேன். H ஆர்த்தோசென்டர். அப்ப என்ன அர்த்தம்னா ஆப்போசிட் வெர்டெக்ஸ்ல இருந்து போற லைன் பர்பண்டிகுலரா இருக்கணும்.
இது மீடியன்னா மிட் பாயிண்ட்ல வந்து கட் பண்ணாலே போதும். இது பெர்பெண்டிகுலர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல்டிடியூட்னா மஸ்ட். இது இப்ப சென்ட்ராய்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, டைரக்டா சொல்ல. இப்ப சப்போஸ் இது x1, y1, this is x2, y2, this is x3, y3, then easily எப்படி மிட் பாயிண்ட்க்கு சொன்னீங்களோ அதே போல சென்ட்ராய்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. x1 plus x2 plus x3 divided by 3, y1 plus y2 plus y3 divided by 3. குயிக்லி எழுதிங்க, குயிக்கா எழுதிங்க. ரைட்டா? அடுத்தது இன் சென்டர் சர்க்கம் சென்டர் இருக்கு, அது பின்னாடி பார்க்கலாம். நமக்கு டைம் என்ட்ரன்ஸ் பேஸ் பண்ணும்போது நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம என்னுடைய சிலபஸ் நான் முடிக்கணும்ன்றதுதான் என்னுடைய முக்கியமான இது. நெக்ஸ்ட் பாருங்க சார். சொல்லுமா சார், சென்ட்ராய்டுக்கும் ஆர்த்தோ சென்டருக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? சென்ட்ராய்டு இருக்குமா, இந்த ஆப்போசிட்ல இருந்து வர லைன் இருக்குல்ல, மிட் பாயிண்ட், அந்த ஆப்போசிட் லைன்ல மிட் பாயிண்ட்ல கட். இது மிட் பாயிண்ட்ல கட் பண்ணாது, பெர்பெண்டிகுலரா இருக்கும். இது பெர்பெண்டிகுலரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது மிட் பாயிண்ட்ல கட் பண்ணும், இது மிட் பாயிண்ட்ல கட் பண்ணாது. இது பெர்பெண்டிகுலரா இருக்கும், இது பெர்பெண்டிகுலரா இருக்கலாம், இருக்காமையும் போலாம். சரிங்களா? அதுதான். ரைட். நெக்ஸ்ட் போலாமாமா? ரைட். நெக்ஸ்ட் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டுக்குள்ள இப்பதான் ஒண்ணு வரேன். சரிங்களா? எனக்குரிய 12th ஸ்டாண்டர்ட்ல தேவையான முக்கியமான கான்செப்ட். இதெல்லாம் பேசிக். இதெல்லாம் தெரிஞ்சாதான் அடுத்ததே போக முடியும். இப்ப பாருங்க, சொல்லிட்டேன், ஸ்ட்ரெயிட் லைனா 2 பாயிண்ட் ஃபார்ம் பண்றதா ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா? சோ ஸ்ட்ரெயிட் லைன் பாருங்க, என்னுடைய இது அப்படியே இருக்கட்டும், இதை நாங்க அப்படியே வரைஞ்சி வச்சிருக்கோம். எக்ஸ் ஒய், எக்ஸ் டேஷ், ஒய் ஒய் டேஷ். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எந்த சைடு வேணா இருக்கலாம், இதுதான் ஆரிஜின், அதை ஓன் போட்டுரும். இப்போ இந்த லைனு இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி வரலாம், இப்படி வரலாம், ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கலாம், இப்படி இருக்கலாம். அப்போ எல்லாமே லைன் தானே. இதுவும் லைன் தான், இதுவும் லைன் தான், இதுவும் லைன் தான், இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் தான், இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் தான் இல்ல. சோ இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் தான். இது எல்லாமே லைன் தான் சார். அப்ப எல்லாத்துக்குமே பாயிண்ட் இருந்திருக்கணும், கண்டிப்பா பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம லோக்கஸ்னு ஒண்ணு படிச்சிருக்கோம், கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். அப்ப இது புள்ளிகள் சேர்ந்துதான், பல புள்ளிகள் சேர்ந்துதான் இது வந்து என்ன கிடைச்சிருக்கும், எனக்கு ஒரு லைன் கிடைச்சிருக்கும். சரியா? அப்போ இங்க நான் இந்த லைன்ஸ பத்தி ஒண்ணு தெரிஞ்சுக்க போறேன். முக்கியமா என்னன்னா, இது எல்லா லைன்ஸ் தான், ஆனா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கு. அப்போ என்னன்னா, இது நின்று இருக்குதுன்னு அர்த்தம், இது படுத்துன்னு இருக்குது, இது சாய்ஞ்சு இருக்குது, இது சாய்ஞ்சு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? இந்த சாய்ந்து இருப்பதுக்கு பேர் தான் ஸ்லோப்னு பேரு. சரியா? இந்த லைன்ஸ்லாம் ஸ்ட்ரைட்டா இருக்குது அப்படின்னு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஸ்லோப் இருக்கு. அப்போ நான் இப்ப ஃபர்ஸ்ட் நான் ஸ்லோப்பை பத்தி படிக்க போறேன். தமிழ்ல ஸ்லோப் என்றால் சாய்வு. இன்னொன்னு கூட சொல்லலாம், இங்கிலீஷ்ல ஸ்டீப்னஸ் சொல்லுவாங்க, அல்லது கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ சாய்வு. அப்போ அந்த என்னுடைய லைன் எந்த அளவுக்கு சாய்ஞ்சிருக்குது. சப்போஸ் நான் வந்து இங்க இருந்து ஒரு லைன் வந்திருக்குமா, வரைஞ்சிருக்கேன், ஆரிஜின்ல இருந்து ஒரு லைனை வரைஞ்சிருக்கேன். இந்த லைனுக்கான சாய்வு இந்த எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து ஒரு இது போட்டுதான் எனக்கு தெரிஞ்ச, அதுதான் என்னுடைய தீட்டா. அது பேர் தீட்டா ஆங்கிள்னு சொல்லுவோம். இதை பின்னாடி படிக்க போறீங்க. இப்ப இங்க இருந்தா நான் இந்த இடத்துல இருந்து எடுக்கிறேன், அப்பயும் நான் கண்டுபிடிச்சிடலாம். இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு ஆங்கிள் உருவாகும், அந்த ஆங்கிளை வச்சு நான் ஸ்லோப்பை கண்டுபிடிக்கலாம். அப்போ பேசிக்கா இந்த ஸ்லோப் என்று சொன்னால் நான் என்ன தெரியுமா ஒரு வார்த்தை கொடுத்துருக்கிறேன், நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் எவ்ரிபடி டு லிசன், வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்லிட்டேன், இந்த ஸ்லோப் என்பது ரைஸ் பை ரன். மறந்துடாதீங்க, ஸ்லோப்னா என்னது? ரைஸ் பை ரன். சரிங்களா? அப்போ இதை மறந்து, ரைஸ் பை ரன்னா என்னடா? இப்ப பாருங்க, இந்த டயக்ராம்ல பாருங்க, ஐ எம் ஜஸ்ட் டிராயிங் லைன். போன வாட்டி ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போட்டேன் இல்லையா? இதை மறந்துடவே கூடாது. இந்த ஸ்லோப் சொன்னா ரைஸ் பை ரன். ஸ்லோப்புக்கு ஒரு நொட்டேஷன் கொடுப்போம், அதுக்கு பேர் எம். நீங்க போன வருஷமே படிச்சிருப்பீங்க, ஒருவேளை படிக்காம அப்படியே ஸ்கிப் பண்ணி வந்துட்டா தயவு செய்து கவனிச்சிங்க. ஸ்லோப் உடைய நொட்டேஷன் இஸ் கால்ட் ஆல்வேஸ் எம். என்ன இது ரைஸ், என்ன இது ரன்? எஸ். இப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு, திஸ் இஸ் த ஸ்ட்ரைட் லைன். சரிங்களா? இது ஏ, இது பி. சரியா? இது ரெண்டும் ஃபார்ம் ஆகி ஒரு ஸ்ட்ரைட் லைனை உருவாச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து நான் என்ன செய்ய போனேன், இந்த ஸ்ட்ரைட் லைன்ல இருந்து இந்த பாயிண்ட் எப்படி டிஸ்கார்டேஸ் சொன்னாரு, அந்த இன்செக்ட் கிட்ட எப்படி நெருங்கி போனாரு,
இங்க இருந்து அப்படியே படிப்படியா நடந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையறேன். இங்க இருந்து அப்படியே என்ன பண்றேன், இங்க கீழே இருந்து வர மாதிரி போட்டுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். இந்த லைன்ல இருந்து ஏறுறேன். அப்போ இந்த இடத்துல இருந்து நான் ரன் பண்றேன், இந்த இடத்துல இருந்து நான் ரைஸ் பண்றேன். சரிங்களா? இந்த இடத்துல இருந்து நான் ரைஸ் பண்ணிருக்கிறேன். நீங்க நிறைய டயக்ராம் வரைஞ்சிங்க. அப்போ இங்க இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ரன் ஆயிருக்கிறேன். இங்க இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ரைஸ் ஆயிருக்கிறேன். அப்போ நான் ஒரு ரன் ஒரு ரைஸ சேர்க்கும் பொழுது அங்க ஒரு பெர்பெண்டிகுலர் ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. இந்த பாயிண்ட நான் சீன் போட்டுக்கிறேன். இப்ப ஏபிசிய பாத்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். என்கிட்ட 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சவங்களுக்கு இது ட்ரிக்னாமெட்ரில ஒன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சோ காட்டோ ரூல் இல்ல, சோ காட்டோ ரூல் அப்படின்னு ஒன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? சைன்னா ஆப்போசிட் பை ஹைபோட்டெனியூஸ், காஸ்னா அட்ஜஸ்டன்ட் பை ஹைபோட்டெனியூஸ், டான்னா ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட். இப்போ இது ரெண்டுத்தையும் மேக் பண்றதுக்கு ஒரு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இருக்கு, தீட்டா. சரியா? தீட்டான்னு ஒண்ணு இருக்கு. இத பாக்குறதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி இருக்குமா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அதாவது நம்மளுடைய லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜ்ல இந்த லைன் அப்படியே படுத்துட்டு இருக்கு. படுத்துட்டு இருக்கும் பொழுது இதனுடைய சாய்வு யாரா சொல்ல முடியுமா? வாட் இஸ் த ஸ்லோப்? படுத்துன்னு தானே இருக்குது. அதாவது சாய்வுன்னு சொன்னா 0. யுவர் ஸ்லோப் m is equals to 0. பின்னாடி அது எப்படி வருதுன்னு சொல்றேன். ஒருவேளை இந்த ஸ்லோப் இப்படி நின்றுட்டு இருக்கு, ஒரு போஸ்ட் மாதிரி ஒரு நிக்க வச்சுட்டேன், ஒரு குச்சி ஒரு கம்பு எடுத்து ஒரு கட்டை எடுத்து ஒரு பிளாக் போஸ்ட் மாதிரி நிக்க வச்சுட்டேன், ஸ்ட்ரைட்டா பெர்பெண்டிகுலரா. இப்ப யாரும் சொல்ல முடியுமா ஸ்லோப்? இது ஈஸியா சொல்லிட்டு படுத்துட்டு இருக்கா. எவ்வளவுமா? 90 degrees sir. தப்பு. your m is, your slope is undefined. undefinedனா infinity. அதுக்கு ஸ்லோப்பே கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? it is undefined. infinity தான் undefined ன்னு சொல்லுவோம். அப்போ இத கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு சொன்னா எக் இருக்குல்ல, முட்டை. முட்டையை நீங்க வீட்டுல வேணா இன்னைக்கு வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. எல்லாருமே இன்னைக்கு எக் சாப்பிடலாம், சாப்பிடாத ஆளே கிடையாது. இந்த எக் இருக்கு இல்லையா, இத நம்ம ரெண்டு விதமா வைக்கலாம். ஒண்ணு வெர்டிகலா வைக்கலாம், இல்ல ஹரிசாண்டலா வைக்கலாம். இது அப்படியே படுக்க வச்ச மாதிரி வச்சிருந்தீங்க வச்சுங்க, ஹரிசாண்டலா ஒரு அடியில முட்டையை உடைச்சிடலாம். நீங்க இப்படி ஹரிசாண்டலா நிறுத்தி வச்சுட்டு அந்த முட்டையை உடைச்சு பாருங்க, உன்னால உடைக்கவே முடியாது. தட் இஸ் an example for this post. இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் அதுதான். அப்போ அது வந்து ஸ்ட்ரெயிட்டா நிக்குது, பெர்பெண்டிகுலரா நிக்குது. அந்த பெர்பெண்டிகுலரா நிற்கும் பொழுது, அந்த நேரா இருக்கும் பொழுது, இது வெர்டிகலா இருக்கும் பொழுது அதை பிரேக் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த முட்டைக்கு ஈக்குவலா போற ஃபோர்ஸ். ஆகவே we cannot break. அதே போலதான் இது ஸ்ட்ரெயிட் லைன் நின்றுட்டு இருக்கும் பொழுது இது படுத்துட்டு இருக்குது. நான் அழகா சொல்றேன் பாருங்க, இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் நம்மளுடைய லோக்கல் பாஷையில சொல்றேன். இவன் படுத்துட்டு இருக்கும் பொழுது அவனுடைய ஸ்லோப் 0. இவன் நல்லா நேரா நிக்கிறான், அப்ப அவனுடைய ஸ்லோப்பை என்னால கண்டுபிடிக்க முடியாது, அன்டிஃபைன்ட். இப்போ இதுல அதை விளக்க போறேன் எப்படின்ட்டு பாருங்களேன். இங்க நான் இந்த சோகாட்டோ ரூல் போட்டேன் இல்லையா, தீட்டாக்கு இது ஆப்போசிட் சைட்ல இருக்குது, இது ஹைபோட்டெனியூஸ் சைட்ல இருக்குது, இது அட்ஜசன்ட் சைட்ல இருக்கு. எனக்கு ரைஸ் பை ரன் தான் வேணும், அதுதான் ஸ்லோப். அப்போ ஸ்லோப் என்று சொன்னால் ரைஸ் பை ரன், அதான ஸ்லோப். ரைஸ் என்பது எந்த இடத்துல இருக்குது? ஆப்போசிட் சைட்ல இருக்குது. ரன் என்பது எந்த இடத்துல இருக்குது? அட்ஜசன்ட் சைட்ல இருக்குது. சூப்பரா? எனக்கு வாட் இஸ் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் யார் சொல்லுவாங்க? கொஞ்சம் குயிக்கா நீங்க சொல்லுங்க. tan theta sir. tan theta. வெரி குட். அப்போ முதல் ஃபார்முலா நான் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். தட் இஸ் கால்ட் m is equals to tan theta. m is equals to tan theta. சரியா? m is equals to tan theta தான். சாரிமா. ரைட். எல்லாருக்கும் போர்டு தெரியுதா? கிளியரா இருக்கா? My voice is audible. Is it clear to all of you? Yes. ரைட்டா? எஸ் சொல்லுங்க சீக்கிரம் போல. m is equals to tan theta. இப்போ பாருங்க, நான் இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த படுத்து இருந்துச்சு இல்லையா, அந்த படுத்துன்னு இருக்கிறது தான் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் உடைய ஸ்லோப் தான் கண்டுபிடிக்க போறோம். therefore your slope for x axis.
இப்போ இந்த தீட்டான்றது கால்ட் அஸ் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். போட்டு காமிச்சேன். ஒரு லைன் இருக்கும்போது அது எக்ஸ் ஆக்சிஸ் கூட எவ்வளவு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுதோ அதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். இல்ல அது அக்யூட்டா இருக்கலாம் அல்லது அப்டியூஸா இருக்கலாம். லெஸ் தென் 90 டிகிரியா இருந்தா அது அக்யூட். இந்த சைடு போச்சுன்னா அது அப்டியூஸ் கிரேட்டர் தென் 90 டிகிரி. இதெல்லாம் ரொம்ப டீடைலா இருந்தா டைம் இருக்காது. அதுக்காக தான் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். ஸ்லோப் ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்க. ஸ்லோப் ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த ஸ்லோப் ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ் நான் என்ன செய்யறேன், நல்லா கவனிங்க. இதனுடைய ஆங்கிள் என்ன இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸ் உடைய ஆங்கிள் எல்லாருக்கும் தெரியும். எக்ஸ் ஆக்சிஸ் உடைய ஆங்கிள் என்ன இருக்கும்? 0 டிகிரி. அப்ப அதனுடைய ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தீட்டாவுடைய வேல்யூ 0 டிகிரி. ஆகவே m tan theta tan 0 is 0. அதனாலதான் இதனுடைய ஸ்லோப் 0. இப்ப இதே y ஆக்சிஸ் பாருங்க. y ஆக்சிஸ்க்கும் x ஆக்சிஸ்க்கான ஆங்கிள் நல்லா தெரியும். அதுதான் பெர்பெண்டிகுலர். இது தெரியலன்னா அப்ப யுவர் அன்ஃபிட் டு ஸ்டடி இன் 12th ஸ்டாண்டர்ட். கரெக்டா? அப்ப இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 5வது 6வது படிக்கும் போதே சொல்லியிருப்பாங்க. அந்த கிராஃப் இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது இவங்க ரெண்டு பேரும் பெர்பெண்டிகுலரா இருப்பாங்க. 90 டிகிரி. அப்போ ஸ்லோப் ஃபார் y ஆக்சிஸ், இந்த y ஆக்சிஸ்க்கு தீட்டாவுடைய வேல்யூ இஸ் 90 டிகிரி. அப்ப நான் என்ன சொல்லலாம்? m is equals to tan 90 டிகிரி, that is equals to infinite. அதனாலதான் இது பெர்பெண்டிகுலரா இருக்கும் பொழுது, நின்றுட்டு இருக்கும் பொழுது இது அன்டிஃபைன்டு சொல்றோம். அப்போ தெரிஞ்சிச்சா? ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஸ்லோப் ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளவு? 0. ஸ்லோப் ஃபார் y ஆக்சிஸ் எவ்வளவு? இன்ஃபினிட்டி. இப்போ முதல் ஸ்லோப் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். m is equals to tan theta, where tan theta is called the angle of inclination. Where theta is called the angle of inclination. ரெண்டாவது ஃபார்முலா கண்டுபிடிக்க போறோம் ஸ்லோப்புக்கு. சரிங்களா? கோஆர்டினேட் ஜியோமெட்ரில இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ஃபார்ம் கண்டுபிடிக்க போறோம். என்ன ரெண்டாவது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்கிறேன். அதுக்கு 2 பாயிண்ட் இருக்குது. a of x1, y1, b of x2, y2. சரியா? இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். இப்ப நல்லா கவனிங்க. நான் ரைஸையும் ரன்னையும் வரைய போறேன். இங்க இருந்து இது வந்தால் இது பேர் ரைஸ். இங்க இருந்து இவன் ஓடி போனானா இவன் பேர் ரன். சரியா? திஸ் இஸ் கால்ட் ரன், திஸ் இஸ் கால்ட் ரைஸ். இப்போ எனக்கு போன வாட்டியே சொல்லி கொடுத்தேன். இங்க இருந்து இது வரைக்கும் x2 இல்ல, இங்க இருந்து இது வரைக்கும் x1. அப்ப இந்த வேல்யூ எப்படி இருக்கும்? டிஸ்டன்ஸ்ல போட்டு காமிச்சேன். x2 மைனஸ் x1 இருக்கும். இங்க என்ன இருக்கும்? y2 மைனஸ் y1 இருக்கும். அது ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலால போட்டதால டைரக்டா போட்டேன். அப்போ y2 மைனஸ் y1 இருக்கும். சரியா? கரெக்ட் தானே? ஆனா எனக்கு இந்த 2 பாயிண்ட் கொடுத்தனால எனக்கு இதனுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். அது ஸ்லோப் என்றால் எந்த அளவுக்கு அந்த லைன் சாஞ்சி இருக்குது, எந்த அளவுக்கு அந்த லைன் ஸ்டீப்னஸா இருக்குது. அப்போ m உடைய ஃபார்முலா என்னன்னா ரைஸ் பை ரன். இத மறக்கவே கூடாது. ரைஸ்ல என்ன இருக்குதுங்க? y2 மைனஸ் y1 டிவைடட் பை ரன்ல என்ன இருக்கு? x2 மைனஸ் x1. இது என்ன சொல்லணும்னா ஸ்லோப் 2 பாயிண்ட் ஃபார்முலா. So I can say this as slope 2 point formula. என்ன ஃபார்முலா? m is equals to y2 minus y1 x2 minus x1. ரெண்டாவது ஃபார்முலா டெரைவ் பண்ணிட்டேன். மூணாவது பாருங்க. ஏன் இந்த டெரிவேஷன் எல்லாம் கொடுக்குறான்னா உங்களுக்கு பின்னாடி புரியும் பாருங்க. நான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது. அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் இப்ப நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். என்ன பண்ண போறேன்? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸை பத்தி கண்டுபிடிக்க போறேன். இப்ப 2 ஸ்லோப் ஃபார்முலா தான் இருக்குது. சரி, இன்னொரு ஸ்லோப் ஃபார்முலாவும் இருக்கு. அதையும் நான் இப்பயே தந்துடுறேன். இந்த மூணாவது ஸ்லோப் ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். எப்பொழுதுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி தெரியுமா? எல்லாத்துக்கும் சில ஃப்ளேம் இருக்கு. ஒரு ஜெனரல் ஃபார்மட்னு இருக்கு. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கணும்னு சொன்னா அது லீனியரா இருக்கும். ax plus by plus c. இது 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு வரும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கணும்னு சொன்னா இந்த ஃபார்மட்ல தான் இருக்கும். ax plus by plus c equal to 0. எனக்கு இந்த ஸ்ட்ரெயிட்ல இருந்து ஒரு ஸ்லோப் கண்டுபிடிக்க டைரக்டா ஃபார்முலா எழுதிங்க. சரிங்களா? டைம் இல்லை. இது ரெண்டுத்துக்கு நான் டெரைவ் பண்ணிட்டேன். இது மூணாவது ஸ்லோப் ஃபார்முலா பாருங்க. என்ன தெரியுமா? மைனஸ் a by b. என்ன அர்த்தம்? மைனஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. நோட் பண்ணி வச்சுக்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த ஃபார்மட்ல இருந்துன்னு சொன்னா எனக்கு ஸ்லோப் என்னன்னு கேட்டா மைனஸ் a by a b மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. சரிங்களா? இப்ப நல்லா கவனிங்க. அடுத்தது இப்ப இந்த 3 ஃபார்முலா கொடுத்துருக்கேன் ஸ்லோப். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னமா? m equals to tan theta.
செகண்ட் ஃபார்முலா என்னது? m equals to y2 minus y1 divided 2 பாயிண்ட் ஃபார்முலா. மூணாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த ஃபார்மட்ல இருந்தா இதுதான் ஸ்லோப். 3 ஃபார்முலா ஸ்லோப் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்க்கு வந்திருக்கிறோம். Now we are moving on to the straight lines. Equation of the straight lines. ஃபர்ஸ்ட் பாருங்க எப்படி ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைனை நான் கண்டுபிடிக்கிறேன். சரியா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் தேர். சரியா? இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு எனக்கு ஸ்லோப் கொடுத்துட்டாங்க. எம்னு சொல்லி ஸ்லோப் கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு எம்னு சொல்லி ஸ்லோப் கொடுத்துட்டாங்க. இப்போ நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பாயிண்ட் இங்க இருக்கு. a of x1, y1. a of x1, y1. ஒரு ஸ்லோப் இருக்கு. அப்ப இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஒன் பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்முலா. அதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்லோப் எம் கொடுத்துருக்காங்க. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, எனக்கு இதனுடைய ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கும். அப்ப என்ன பண்றேன், எனக்கு 2 பாயிண்ட் இருந்தா ஈஸியா சொல்லிடலாம். ஸ்லோப் y2 minus y1 divided by x2 minus x1 சொல்லிடுவீங்க. இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த லைன்ல நிறைய பாயிண்ட் இருக்கும். கலெக்ஷன் ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் இஸ் கால்ட் லோகஸ். அப்ப இந்த நிறைய பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட், அதுக்கு பேர் தான் ஆர்பிட்டரி பாயிண்ட்னு சொல்றேன். அந்த பாயிண்ட் நான் என்ன சொல்றேன், b of x, y, மூவிங் பாயிண்ட். இது வந்து பிக்சட் பாயிண்ட். இந்த b என்ற பாயிண்ட் இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், எங்க வேணா வரலாம். அதனால அவனுக்கு பேர் ஆர்பிட்டரி. பிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருப்பீங்க. காஸ் லா படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா தெரியும். ஆர்பிட்டரி ஷேப்ஸ்னு கொடுத்துருப்பான் இல்ல, காஸ் லால இருக்கும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ல பற்றி படிச்சிருப்பீங்க. அப்போ எந்த ஷேப்ல ஒண்ணு, அதே மாதிரி ஆர்பிட்டரினா எனி பாயிண்ட், எனி மூவிங் பாயிண்ட். அப்ப நான் இந்த சூஸ் பண்ணிட்டேன் b of x, y. இப்ப 2 பாயிண்ட் மாதிரி தெரிஞ்சிச்சா? இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். இப்ப ஸ்லோப்பை கண்டுபிடிக்கலாமா? m is equals to what is the formula? y2 minus y1. அப்போ x minus x1. இல்ல மாத்தி y minus y1, y2 minus y1, y minus y1 divided by x minus x1. சரியா? இப்போ இந்த y minus y1 இந்த சைடே வச்சுங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா m into x minus x1. சூப்பரா? m into x minus x1. So that நம்ம இப்ப என்ன போட்டுடலாம், ஈக்குவேஷன் ஆஃப் a straight line passing through one point and slope m is the next one. கொஞ்சம் குயிக்கா போயிடலாம் நினைக்கிறேன். அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் passing through 2 points. Equation of straight line passing through 2 points. Passing through 2 points. 2 பாயிண்ட் கொடுத்துறாமா? a க்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, b க்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துறாங்க. b of x1, y1. 2 பாயிண்ட் கொடுத்தாச்சு. சரியா? So 2 points are given. x1, y1 and x2, y2 ரெண்டுமே கொடுத்தாச்சு இல்லையா? இப்ப இந்த மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. எனக்கு தெரியும் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஃபார்முலா y minus y1 is equals to m into x minus x1. இப்ப 2 பாயிண்ட் தெரிஞ்சுட்டா ஈஸியா நான் ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிடலாம். இல்ல இப்பதான் முன்னாடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். என்ன ஃபார்முலா? y2 minus y1. இது x1 y1, இது x2 y2. அப்போ இது x2 minus x1. அப்ப m இருக்கிற இடத்துல இந்த ஃபார்முலா போடலாமா? அப்ப ஐ கெட் y. எனக்கு ஸ்லோப் தெரியாது, m தெரியாது, ஆனா பாயிண்ட்ஸ் தெரியும். அதனால இந்த பாயிண்ட் எடுக்கிறேன், which is equals to y2 minus y1. நீங்க இதெல்லாம் மனப்பாடமா இப்ப ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்க போறீங்க. x minus x1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இல்ல அப்ப என்ன ஆகும்னா y minus y1 இதை கீழே கொண்டு வந்துட்டா y2 minus y1 x minus x1 divided by x2 minus x1. This is the 2 point formula. Next மூணாவது பாருங்க, ஈக்குவேஷன் ஆஃப் a straight line in intercept form. அதாவது இன்டர்செப்ட் ஃபார்ம்னா ஒரு லைன் வந்து 2 ஆக்சிஸையும் கட் பண்ணும். சரிங்களா? ஒரு லைன் இருக்கு இல்லையா, இது 2 ஆக்சிஸையும் கட் பண்ணும். இப்ப பாருங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்கிறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் பண்ணது, இங்கேயும் எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் பண்ணும். இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் பண்ணும் பொழுது எக்ஸுக்கு தான் என் வேல்யூ இருக்கும், ஒய்க்கு இருக்காது. அப்ப நான் அந்த பாயிண்ட் என்ன எடுக்கிறேன், a, 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் a straight line இல்லையா, இன் இன்டர்செப்ட் ஃபார்ம்.
இல்ல கோஆர்டினேட் ஃபார்ம் கூட சொல்லுவான், இன்டர்செப்ட் ஃபார்ம். ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன் தான். இந்த இடத்துல இது ஒய்ல கட் பண்ணது இல்லையா, அப்ப எக்ஸுக்கு வேல்யூ இருக்காது. ஐ கேன் புட் திஸ் as 0, b. இதனுடைய லென்த் வந்து a, இதனுடைய லென்த் வந்து b. அப்ப இந்த a-வை I call it as x intercept and b-யை I call it as y intercept. சூப்பரா? I call it as x intercept and b-யை I call it as y intercept. இப்போ இதுக்கு எப்படி ஃபார்ம் பண்றோம்னா, இந்த ஸ்ட்ரைட் லைன் 2 பாயிண்ட் வழியா போகுது, a பாயிண்ட் b பாயிண்ட். நமக்கு என்ன ஃபார்முலா? 2 பாயிண்ட்ஸ் உடைய ஃபார்முலா, ஈக்குவேஷன் ஆஃப் 2 பாயிண்ட் y2 minus y1 divided by y minus y1 divided by y2 minus y1 x minus x1 divided by x2 minus x1. Suppose I am taking this as x1 y1, this as x2 y2. Substitute பண்ணலாமா? y minus y1 0, y2 minus y1 b minus 0, which is equal to x minus x1. x1 உடைய value a divided by x2 minus x1 0 minus a. Now I'll get y by b equals to x minus a divided by minus a. Now you cross multiply, minus a1 is equals to bx minus ab. இப்போ இந்த ab இந்த சைட் கொண்டு வந்துருங்க, ab equals to bx plus ay. Now இப்போ பாருங்க, throughout dividing by ab, இதை ab ஆல டிவைட் பண்றேன். அப்ப ab ல டிவைட் பண்ணும்போது I'll get bx. பாருங்க, ஒவ்வொன்றத்தையும் டிவைட் பண்றேன், ab divided by ab throughout எல்லாத்தையும், bx divided by ab plus ay divided by ab. இந்த ab கேன்சல் ஆயிடும், 1. இந்த b கேன்சல் ஆயிடும், இந்த a கேன்சல் ஆயிடும். அப்ப I'll get பாருங்க, 1 equals to x by a plus y by b. இதைதான் நான் ரீஅரேஞ்ச் பண்ணா x by a plus y by b equals to 1 is called the equation of straight line in y இது intercept form. குயிக்கா அடுத்ததுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வெறும் இந்த லைன் வந்து y இன்டர்செப்ட்ல மட்டும் கட் பண்ணுதுப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த லைன் y இன்டர்செப்ட்ல மட்டும் கட் பண்ணுதுன்னு கொடுத்துருக்கான். சரியா? இந்த லைன் வந்து எக்ஸ்ல அது கண்டிப்பா கட் பண்ணி தான் ஆகும். ஏன்னா நான் ஒரு லைன் வரையும் போது எந்த இடத்துலலாம் போயிட்டு எக்ஸ்ல கட் பண்ணி தானே ஆகணும். பாருங்க, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் கட் பண்ணி தான் ஆகணும். நான் இப்ப எடுக்கிறேன், இந்த இடத்துல எடுக்கிறேன், இப்படி இருக்கு, இது எங்க போனாலும் ஒரு இடத்துல போய் கட் பண்ணி தான் ஆகணும். ஆனா அவன் என்ன சொல்றான், எனக்கு வெறும் y இன்டர்செப்ட்ல கட் பண்றது மட்டும் தான் தெரியும். அவன் y இன்டர்செப்ட்ல கட் பண்ணா x உடைய வேல்யூ இருக்காது. நான் y-க்கு பதிலா y இன்டர்செப்ட் c சொல்றேன், இதனுடைய டிஸ்டன்ஸ் c. எனக்கு இது தெரியல, இது கட் பண்ணுது அப்படின்றது அர்த்தம். ஆனா அவன் கொடுக்கல. ஆனா இந்த ஒரே பாயிண்ட்ல தான் கட் பண்ணது கொடுத்துருக்கான். எதுல கட் பண்ணது கொடுத்துருக்கான்? 0, c கட் பண்ணுது. நல்லா தெரிஞ்சுக்கணும் எனக்கு என்ன விஷயம்ட்டு. இப்ப அடுத்தது பாருங்க, ஆனால் இந்த லைனுக்கான ஸ்லோப் எனக்கு தெரியும் m. அப்போ எனக்கு y இன்டர்செப்ட்ல கட் பண்ற பாயிண்ட் தெரிஞ்சிருக்குது, எனக்கு m தெரிஞ்சிருக்குது. அப்போ 1 பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்முலா என்ன ஃபார்முலா? y minus y1 equals to m into x minus x1. அப்போ y minus இது x1 y1 உடைய வேல்யூ c, m into x minus x1 உடைய வேல்யூ 0. அப்போ y minus c equals to mx or y is equals to mx plus c. இதுதான் வந்து ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். mன்றதுக்கு பேரு ஸ்லோப், cன்றதுக்கு பேரு y இன்டர்செப்ட். ப்ளீஸ் டேக் டவுன். சரியா? இப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்ல கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் parallel to, இப்போ சப்போஸ் இந்த இடத்துல பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது பேசிக் தான், இந்த ஃபண்டமெண்டல் தான். நான் ஒரு கார்ட்டீசியன் பிளேன் வரைகிறேன், எக்ஸ் ஒய், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் எக்ஸ் டேஷ், ஒய் டேஷ். இப்போ இதுதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் கேட்டாங்கன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுங்க தம்பி, இது எதனுடைய வேல்யூ 0 தரமா இருக்கும்? எல்லா இடத்துலயும் y 0 0 0 0 இப்ப போட்டு காமிச்சது இல்லையா உங்களுக்கு. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்னா y equal to 0. இப்போ அதே போல இந்த இடத்துல பாருங்க, இந்த லைன்ல எல்லா இடத்துலயும் x 0 இருக்குமா? அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் y ஆக்சிஸ் சொன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் y ஆக்சிஸ் மீன்ஸ் I can put x is equals to 0. மறந்துடாதீங்க,
இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஒய்க்கு பேரலா, அதாவது ஒய் ஈக்குவல்ஸ் டு 1 இல்ல, நான் என்ன பண்றேன், எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஒய் 1 போட்டுங்க, இது 2 போட்டுங்க, இது 3 போட்டு. அப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு சொன்னா இப்படி போடுறேன், எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2 சொன்னா இப்படி போடுறேன், அதே -1 இந்த சைடு போடுவேன், எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஒரு 10 சொன்னா இப்படி போடுவேன். அப்போ இந்த லைன்லாம் பாருங்க எதுக்கு பேரலா இருக்குது, எதுக்கு பேரலா இருக்கணும், இந்த லைன்ஸ்லாம் எந்த ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு, y ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு. அப்போ y ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்தால் அப்போ எனக்கு என்ன சொல்றேன், if it is equation of a line parallel to x axis, அப்போ இது எல்லாமே லைன் எல்லாம், அப்போ x equals to k ன்னு ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கோ, அதுவும் parallel தான். அப்போ ஜெனரலா ஈக்குவேஷன் ஆஃப் லைன் parallel to x axis, parallel to x axis னா பாருங்க இதுதான் parallel to x axis. அப்ப எதனுடைய வேல்யூ அது, y is equals to some constant, y is equals to k, parallel to x axis. இதே equation of a line parallel to y axis means, parallel to y axis means x is equals to k. Please take down. Next பாருங்க, equation of a straight line in normal form. சரியா, அப்ப நார்மல் ஃபார்ம்னா என்னன்னா, நான் கிட்டத்தட்ட இதுக்கு போட்டேன் இல்லையா, உன்னுடைய இன்டர்செப்ட் ஃபார்ம் அதே போலதான். ஒரு லைன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கு, இந்த லைன் எப்படி போட்டேன், இந்த ஆரிஜின்ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும். சரியா, இதுதான் நார்மல் ஃபார்ம். அந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் ஆரிஜின் வந்து வரையல. அப்போ எனக்கு அதுதான் என்னுடைய பீன்னு வச்சுக்கோ, அந்த பெர்பெண்டிகுலர் லென்த் நான் பீன்னு சொல்றேன். பாருங்க, இதுதான் பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் தி ஆரிஜின், இந்த லைனுக்கு பீன்னு கொடுக்குறேன். சரிங்களா, இப்போ இந்த லைன்ல ஏற்படுத்துற ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இந்த லைனுக்கு ஏற்படுத்துற ஆங்கிள் வந்து ஆல்பான்னு கொடுக்குறேன். அப்போ P is the length of perpendicular on a line from the origin and alpha is the inclination of perpendicular with x axis. சரி, நான் மாத்தி போட்டேன், இங்க வராது ஆல்பா, இந்த இடத்துல ஒரு ஆல்பா. இப்படி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கானா அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி எழுதலாம்னா, சோ இதுக்கும் ப்ரூஃப் இருக்கு, டைம் இல்ல. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் கேன் பி ரிட்டன் as x cos alpha plus y sin alpha is equals to p. Please take down x cos alpha plus y sin alpha. Equation of a straight line in parametric form. In parametric form. அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் உடைய parametric formனா எல்லாத்துக்கும் எக்ஸுக்கு, இப்போ பாருங்க இனிமேல் படிக்க போறோம் சர்க்கிளுக்கு கானிக்ஸ்ல இருக்கிற எல்லா பேராபோலா எல்லாத்துக்கும் parametric form இருக்கு. இந்த parametric form இதுக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா, x is equals to AR, அதுதான் parameter, AR plus x1 R தான் parameter and BR plus y1. இந்த மாதிரி parameters இருக்குது, R is a parameter இருந்தால் அதனுடைய ஈக்குவேஷன் கேன் பி this x minus x1. தெரிஞ்சு வச்சுங்க போதும், ப்ராப்ளம் 11th போட்டு வந்திருப்பீங்க, தெரியலன்னா தயவு செய்து கவலையே படாத, not so important. sin theta is equals to R. சூப்பரா, ரைட். சரியா, இப்போ இந்த ஸ்லோப்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, ஸ்லோப்ஸ் வச்சு நம்ம சிலதெல்லாம் கண்டுபிடிக்க போறோம். ரெண்டு லைன் இருக்கு, அந்த ரெண்டு லைன் எப்படி மேக்ஸ் பண்ணுது ஆங்கிள் இல்லையா. இப்ப பாருங்க, இந்த ஸ்லோப்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆங்கிள் பிட்வீன் த ஸ்லோப்ஸ். இப்ப ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பத்தி படிக்கிறதுனால நான் ஈஸியா சொல்லிடுவேன். இப்ப பாருங்க, ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, அதுக்கு ஸ்லோப் இருக்கும் இல்லையா. பாருங்களேன், நான் கர்வை பத்தி படிச்சுன்னா அது வேற மாதிரி. ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. இந்த ரெண்டு லைனும் மேக் பண்ற ஆங்கிள் என்ன, அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் லைன் L1,
இது செகண்ட் லைன் L2. டெரிவேஷன் தான் டைம் இல்லை, ஏற்கனவே இதுக்கே பாருங்க எவ்வளவு ஓடிச்சு, அதனால தான் கொஞ்சம் குயிக்கா போறேன். இதனுடைய ஸ்லோப் M1. நான் டிஃபரன்சியேஷன் வரும்ல, அப்ப நான் இதை சொல்லி தரேன் உங்களுக்கு. ஆங்கிள் பிட்வீன் தி கர்வ்ஸ் ஸ்ட்ரைட் லைன்ல ஈஸி தான். M1 M2 இருக்கு. அப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா tan theta is equals to mod of M1 minus M2 divided by 1 plus M1 M2. சூப்பரா? tan theta is equals to M1 minus M2 divided by M2. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் விஷயம். இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு L1 அப்படின்னு வச்சுங்க, இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்வீங்க? parallel. இப்போ இந்த ரெண்டு லைனும் parallel. your L1 is parallel to L2. am I right? your L1 is parallel to L2. yes. அப்போ கண்டிஷன் என்னன்னா, இதுக்கு ஒரு ஸ்லோப் இருக்கும் M1, இதுக்கு ஒரு ஸ்லோப் இப்படி கூட இருக்கலாம், ஸ்லாண்டிங்கா இருக்கலாம், இன்க்ளைண்டா இருக்கலாம். அப்போ ரெண்டு ஸ்லோப்பும் ஈக்குவலா இருந்துச்சுன்னு சொன்னா, இஃப் M1 is equals to M2, then the lines are parallel. Super condition. இப்போ ரெண்டு ஸ்லோப் இருக்கு, இப்படி ஒரு ஸ்லோப் இருக்கு, இப்படி ஒரு ஸ்லோப். சாரி, லைன் ஸ்லோப் இல்ல, இந்த லைனுடைய ஸ்லோப் வந்து M1, இந்த லைனுடைய ஸ்லோப் வந்து M2. இது லைன் L1, இது லைன் L2 பா. இப்போ இந்த ரெண்டு லைனும் பாருங்களேன், ஒன்னோடு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்போ கண்டிஷன் தெரியுமா? இஃப் M1 into M2, the product of the slopes, ரொம்ப முக்கியமான கண்டிஷன், the product of the slopes is equals to -1, then the lines are, எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு. இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட் நடத்திட்டு நான், நீங்க கிட்ட படிச்ச பசங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆர் perpendicular to each other. M1 M2 சேமா இருந்தா the lines are parallel. அதனுடைய ப்ராடக்ட் ஈக்குவல் டு -1 இருந்தா the lines are perpendicular. சரியா? அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட். இப்போ ரெண்டு லைன், இதை நம்ம உன்னுடைய இதுல யூஸ் பண்ணுவோம். இப்போ ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே கோஇன்சிடென்ட் ஆகுது. அதுக்கு பேர் தான் ப்ரொபோர்ஷனல் சொல்லுவாங்க. இப்போ ஒரு டான்ஜென்ட்னு சொன்னா, எனக்கு ஒரு ஈக்குவேஷனுக்கு ஒரு டான்ஜென்ட் ஒண்ணுதான் அப்படின்னா பின்னாடி படிக்க போறோம். நம்மளுக்கு தெரியும், சர்க்கிள்ல பத்தி படிச்சிருப்பீங்க. டான்ஜென்ட்னா இல்ல ஜியோமெட்ரியில படிச்சிருப்பீங்க. டான்ஜென்ட்னா என்னமா? ஒரு சர்க்கிள ஒரே ஒரு பாயிண்ட்ல ஒரு லைன் டச் பண்ணி போனா அதுக்கு பேர் தான் டான்ஜென்ட், இல்லையா? அந்த டான்ஜென்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட்னா அதுக்கு சிமெட்ரியா ஒண்ணு இருக்கும். சப்போஸ் ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்க, டூ லைன்ஸ். சப்போஸ் ஐ டேக் A1x plus B1y plus C1. ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான் இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும்னு சொல்லிட்டேன். A1x plus B1y plus C1 is equals to 0. அடுத்தது A2x plus B2y plus C2 equal to 0 are coincident அப்படின்னா இந்த கேஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? இதெல்லாம் ப்ரொபோர்ஷனல். இதை நான் யூஸ் பண்ணுவேன் இந்த ப்ராப்பர்ட்டி, அதுக்காக தான் போடுறேன். A1 by A2, B1 by B2 by C1 by C2. சரிங்களா? நான் பின்னாடி சர்க்கிள்ஸ் பேரபோலால நடத்தும் போது இந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன். அடுத்ததான் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டாங்க, AX plus BY plus C equal to 0. இந்த லைனுக்கு பேரலா ஒரு லைன் வரையணும். சப்போஸ் ஒரு லைன் இப்படி இருக்குது, இதுதான் L1. இதே போல இன்னொரு லைன் நான் வரையணும் அப்படின்னா அது எப்படி திரும்ப எழுதணும்? இந்த லைனுக்கு பேரலல் லைன் சொல்லலாம். நான் ஃபுல்லா எழுத முடியாது, அதனால ஸ்டார்ட் ஆஃப் சொல்றேன் சிம்பிளா. இந்த லைனுக்கு பேரலல் லைன் எழுதணும்னா there is only one change. தாரிகாக்கெல்லாம் தெரியும், நிரஞ்சனாக்கெல்லாம் தெரியும், இல்ல மொய்தீனுக்கு தெரியும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு தெரியும். போர்டு கிளியரா இருக்கா? Yes sir. அப்ப இந்த parallel line சொன்னா there is only one change மா. இதெல்லாம் அப்படியே வரும். AX plus BY, இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். plus K equal to 0. இதே லைனுக்கு நான் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையணும். சப்போஸ் இந்த லைன் L1 இருக்கு, அதுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரையணும் L2 அப்படின்னா there is 3 changes. இந்த AX plus BY plus C equal to 0ல எனக்கு 3 சேஞ்சஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன தெரியுமா? இதனுடைய கோஎஃபிஷியன்ட் இன்டர்சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன், அப்போ B வந்து முன்னாடி வந்துடும், A வந்து இந்த இடத்துல போயிடும். ரெண்டாவது, இந்த இடத்துல என்ன சேஞ்ச் இருக்கோ அது சைன் சேஞ்ச் ஆகும், பிளஸ் இருந்தால் மைனஸ். மூணாவது, பேரலலுக்கு எப்படி போட்டணும் அதே போலதான்,
அப்ப parallel there is only one change. I can change only the constant. But for perpendicularity, I am changing 3 changes there. One is interchanging the coefficient, another one that's changing the symbol, and also the constant. Please take on. அடுத்தது நெக்ஸ்ட். சரியா? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ரிலேட்டட் டு 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ். அதுக்காக தான் நான் மறுபடியும் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கிறேன் நான். சரிங்களா? அடுத்து பாருங்களேன். ஒரு லைன் இருக்கு. சூப்பர் இல்ல? இப்படிப்பட்ட ஒரு லைன் இருக்கு. இந்த லைனுக்கு பேரு ax plus by plus c equal to 0. இந்த லைன்ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் இருக்கு. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு p of x1, y1. சூப்பர், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த லைனும் இதுவும் அதனுடைய பெர்பெண்டிகுலரா இருக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு லைனும் எனக்கு கொடுக்கப்பட்ட லைனும் பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் நான் என்ன பண்றேன், ஏன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுங்க. இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துறேன். இந்த ஏபி உடைய லென்த் ஃபார்முலா ஒன்று இருக்குது. இதுக்கு பேர் பெர்பெண்டிகுலர் லென்த் அல்லது லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர் சொல்லுவோம். we call it as a length of perpendicular drawn. அப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு லைன் வருது, இது ரெண்டும் பெர்பெண்டிகுலரா இருந்தா இது பேர் லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர். இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சுட்டு வந்துட்டீங்க. லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர் என்ன ஃபார்முலா யாரும் சொல்ல முடியுமா? ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர் from p of x1, y1 to the line ax plus by plus c na, and the length of perpendicular through formula ax1 plus by1 plus c divided by square root of a square plus b. Romba superstar, very very important. Throughout this conic session, throughout this circle, I am going to discuss about this length of the perpendicular. இத வெக்டார்லயே நான் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? இப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் இங்க ஆரிஜின்ல இருக்குன்னு வச்சுங்க. இட் பாசஸ் த்ரூ ஆரிஜின். அப்ப ரொம்ப சிம்பிள். யுவர் லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர் இஸ், இது பாசஸ் த்ரூ ஆரிஜின். the point வந்து எங்க இருக்குது, ஆரிஜின்ல இருந்து வருதுன்னு வச்சுங்க. from the origin the distance from origin to a line ax plus by னா எனக்கு இதெல்லாம் வராது. வெறும் c divided by root of a square plus b square. நான் நெக்ஸ்ட் பாருங்க, ரெண்டு parallel லைன் கொடுத்திருக்காங்க. ரெண்டு parallel லைன், இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன். இந்த லைன் உடைய இது பேரு ax plus by plus c1. இந்த லைன் பேரு ax plus by plus c2. இவங்க ரெண்டு பேருக்கான பெர்பெண்டிகுலர் லென்த் நான் கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். இதுதான் d or l ன்னு வச்சுங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா தெரியுமா? l is equals to c1 minus c2 divided by root of a square plus b square. Please take note. Okay, I hope you can all understand this. Yeah. Yes, sir. Yes, Right. sir. பாருங்க நெக்ஸ்ட், இதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இது நான் 11th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு நல்லா கிளியரா டீடைலா சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் இதனுடைய இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் போயிடுறேன். foot of perpendicular, foot of perpendicular. சரியா? இப்போ ஒரு லைன் இருக்கு. சப்போஸ் ஐ ஹேவ் a லைன். இந்த லைன் a b ன்னு வச்சுங்க. இதனுடைய ஈக்குவேஷன் வந்து ax plus by plus c. இதுல இருந்து ஒரு லைன் இருக்கு. இது முடிகிற பாயிண்ட் கொடுத்துதான். சப்போஸ் இந்த பாயிண்ட் வந்து நான் p எடுக்கிறேன்னு வச்சுங்க. இந்த பாயிண்ட் வந்து x1, y1. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் foot of perpendicular. f1 போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு பேர் தான் foot of perpendicular. எனக்கு அந்த foot of perpendicular கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு ஃபார்மட் ஒன்று இருக்கு. சப்போஸ் இதுதான் foot of the perpendicular இந்த from ax plus by plus c equal to 0 அப்படின்னா எனக்கு ஒரு ஃபார்மட் ஒன்று இருக்கு. எப்படி இதை ஃபார்மட்டை போடலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
x minus x1 divided by இதனுடைய coefficient a equals to y minus y1 divided by b, which is equals to minus of ax1 plus by1 plus c. இதை வந்து நான் 3 dimensional geometry வெக்டார் தான் யூஸ் ஆகும். இது 2 பாயிண்ட்ஸ் தான் இருந்துச்சு. 3 by dimensional 3 பிளேன் யூஸ் பண்ணுவோம். x y z பிளேனை யூஸ் பண்ணும்போது 3 பாயிண்ட் வரும். அப்ப இதே தான் கொஞ்சம் அங்க மாற்றம் இருக்கும். டிவைடட் பை, கவனிச்சிங்க, வெறும் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். நெக்ஸ்ட் பாருங்களேன், இமேஜ் ஆஃப் அ பாயிண்ட். இப்போ இமேஜ் சொன்னா இதுக்கு அப்படியே இதே டிஸ்டன்ஸ்ல இது கீழே ஒரு பாயிண்ட் வந்துருக்கும். அப்போ எஃப்ன்றது இந்த ஏபி பி டேஷ் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. இந்த பாயிண்ட், இந்த பி டேஷ் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட், இந்த பி டேஷ் நான் என்ன சொல்றேன், x2, y2ன்னு எடுத்துக்கிறேன். இந்த பி டேஷ் இப்போ x2, y2. அப்போ பி டேஷ் தான், இல்ல q1 கூட சரி போட்டுங்க, q1 போட்டுங்க. q is the image of p. q is the image of p. இதே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் இங்கே இருக்கும். இது வந்து மிட் பாயிண்ட். q is the image of p. அப்போ the image of a point எப்படி சொல்லலாம், இதே ஃபார்மட் தான். இங்க x1 இருந்துச்சு இல்லையா, இங்க x2 போட்டுருவோம், x minus x2. அப்போ இந்த fன்றது எப்படி ஆக்ட் ஆகும், மிட் பாயிண்டா ஆக்ட் ஆகும். x minus x2 divided by a equals to y minus y2 divided by b equals to minus of ax1, 2 முன்னாடி வந்துரும், சாரி, 2 into ax1 by1 plus c divided by a square plus b square. சூப்பரா, ரைட்டா? இப்போ now we are entering into the நம்மளுடைய சூப்பர் பார்ட்டுக்கு போறோம். சர்க்கிளை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செக்ஷன் சர்க்கிள். நல்லா கவனிங்க, இந்த அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதுவும் கானிக் செக்ஷன்லாம் கண்ணுக்கு எல்லா ஃபீல்டுலயும் வருது. ஒருவேளை நான் ஒரு சோலார் பேனல் ரெடி பண்ணணும், எனக்கு வீட்டுல சிக்னல் சேட்டலைட் டிஷ் டிவி இருக்குன்னு வச்சுங்க, சேட்டலைட் கரெக்டா எனக்கு சேட்டலைட் டிவி எனக்கு உள்ள சிக்னல் பக்கா வரணும்னா அதுக்கு அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி தான் வழி. அதுதான் பேராபோலிக். அந்த இது வந்து ஃபோக்கஸ் நான் எப்படி வைக்கணும்னு சொல்லுவோம். லேட்டரான நம்ம பேராபோலா பத்தி படிக்கும்பொழுது நான் சொல்லித்தரேன், சரிங்களா? இப்போ அது இல்லாம இப்போ சப்போஸ் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நான் எங்கேயோ ஒரு புது இடத்துக்கு போயிட்டேன், எனக்கு சீக்கிரமா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அந்த இடத்துக்கு போய் ஆகணும். நான் கூகுள் மேப் போடுறேன். அந்த கூகுள் மேப்ல ஒரு 4 ரூட் 5 ரூட்டு காட்டும். எது ஷார்ட் ரூட்டோ அதை கண்டுபிடிச்சு. அதுக்கெல்லாம் காரணம் ஜியோமெட்ரி தான். அதுக்கு தான் சொன்னேன், geometrical figures using the graph with the help of algebraic techniques வச்சு நான் பண்றது தான் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, சரிங்களா? இது ஒரு ஐடியா. அப்போ அந்த வந்து ஜிபிஎஸ் சிஸ்டத்துல நான் ஜியோமெட்ரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப சந்திராயனுக்கு போறோம், இந்த சேட்டலைட் அனுப்புறான், இது எந்த பொசிஷன்ல இருக்குது, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அதுதான். அதே போல நான் ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டுறேன், அது எந்த ஷேப்ல, அது சர்க்கிள் மாதிரி இருக்கா, செமி சர்க்கிள் மாதிரி இருக்கா, இல்ல எலிப்ஸ் மாதிரி இருக்கா, இல்ல ஹைப்பர்போலா மாதிரி இருக்கா, ஒரு ஃபர்னஸ் கட்டுறேன், இது எல்லாமே சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் எல்லாமே இந்த அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில அடங்கி இருக்குப்பா, சரிங்களா? மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ, நாசா இது போன்ற இடத்துல மேக்சிமம் இந்த அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியை பயன்படுத்துறாங்க. பொசிஷனிங் ஜிபிஎஸ்லயே அப்படிதான் பண்றாங்க. குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்ல கண்டிப்பா கோஆர்டினேட் ஜியோமெட்ரி தேவை. இப்ப நம்ம பார்க்கலாமா ஃபுல்லா டீடைல்டா? இப்ப சர்க்கிளை பத்தி பார்க்க போறோம். நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட்ல பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்ப நான் டைரக்டா போறேன், ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ். இப்ப நல்லா கவனி, இப்ப நான் பார்த்தேன் இது வந்து ஃபர்ஸ்ட் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய். இந்த சர்க்கிள், இந்த கானிக்ஸ் எல்லாமே எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னா ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன்ல இருந்து டெரைவ் ஆனது தான். அந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனை முதல்ல எழுதுறேன். எப்படி இருக்கும்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஒய் ஸ்கொயர் பிளஸ் 2hxy பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் கால்டு தி செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். ஏன்னா ஹையஸ்ட் பவர் 2 தான் இருக்கு, அதனால தான் இது செகண்ட் டிகிரி இல்ல. அதனால செகண்ட் டிகிரின்னு சொன்னா ஒரே வார்த்தை, ஹையஸ்ட் பவர்ல 2 வார்த்தை, அவ்வளவுதான். டிகிரி செகண்ட் டிகிரில இருக்கு. இதுல இருந்துதான் எல்லா ஈக்குவேஷன்ஸும் நான் பிளஸ் 2ல படிக்க போறேன். சர்க்கிளா இருக்கட்டும், கானிக்ஸா இருக்கட்டும், இல்ல வேற எந்த ஒரு இதுவா இருக்கட்டும், ஹைப்பர்போலாவா இருக்கட்டும், எலிப்ஸா இருக்கட்டும், ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, எல்லாமே இதுல இருந்து டெரைவ் பண்ணதான். இந்த ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கேன். இப்போ நான் இந்த அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில
ஃபர்ஸ்ட் செக்ஷன் இன் யுவர் பிளஸ் டூல சர்க்கிளை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இந்த சர்க்கிள் எப்படி உருவாகுது அப்படின்னா, ஒரு பிக்சட் பாயிண்ட வச்சு நல்லா கவனிங்க, ஒரு கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் நல்லா கவனிங்க, இங்க இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், இது 10னா இதுவும் 10, இங்க 10, இங்க 10, இங்க 10, இப்படியே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வச்சு 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 பாயிண்ட்ஸை நான் ஃபார்ம் பண்றேன். அப்படியே ஃபார்ம் பண்ணி இது எல்லாத்தையும் கலெக்ஷன் ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் இஸ் கால்ட் லோக்கஸ். வேற ஒன்றும் கிடையாது. இப்படி ஃபார்ம் பண்ணா ஒரு சர்க்கிள் எனக்கு உருவாயிடும். அப்போ பிக்சடா ஒரு பாயிண்ட வச்சுட்டேன், அதை ஓன்னு வச்சுங்க. இங்க இருந்து ஒரு மூவிங் பாயிண்ட், பிக்சட் பாயிண்ட மாத்த போறது இல்லை, இங்க இருந்து மூவிங் பாயிண்ட் பீன்னு வைக்கிறேன். இது மாறிட்டே வருது, ஆனா டிஸ்டன்ஸ் இஸ் சேம். ஒரு கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ்ல நான் பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணிட்டே வரும் பொழுது அந்த லோக்கஸ் என்று சொன்னால் ஒன்றும் கிடையாதுப்பா, கலெக்ஷன் ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ். அந்த எல்லா பாயிண்ட்ஸையும் நான் கலெக்ஷன் பண்ணும் பொழுது அது ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணிட்டு, இதுதான் பேசிக். புரியுதுங்களா? அப்ப எல்லாமே இந்த லோக்கஸை பொறுத்து தான் இருக்குது. லோக்கஸ் இஸ் நத்திங் பட் த பாத் ட்ரேஸ்ட் பை த கர்வ், மூவிங் கர்வ். அப்ப இந்த பிக்சட் பாயிண்ட் எல்லாத்துக்குமே ஒரு பாயிண்ட். இப்ப நான் ஏதாவது ஒரு போட்டோ பாயிண்ட்னா ஒரு ஆணி அடிச்சு தான் மாட்டணும். அதே போலதான் இந்த இடத்துல பிக்சடா வச்சு ஒரு ஈக்குவல் டிஸ்டன்சஸ் அப்படியே பண்ணி பாருங்க, ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடும் இல்லையா? ஒரு சர்க்கிள் எனக்கு ஃபார்ம் ஆயிடும். ஒரு 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் எவ்வளவோ. அப்ப எல்லாமே ஈக்குவலா தானே இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு வீல் மாதிரி வந்துடும். இது 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 இதை நீங்க பிசிக்ஸ்ல ஈக்குவ பொட்டன்ஷியல் படிச்சிருப்பீங்க இல்ல? எல்லா சைடும் ஈக்குவலா போகும். அப்ப எல்லா இடத்துலயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரே மாதிரி இருந்திருக்கும், பொட்டன்ஷியல் ஒரே மாதிரி இருந்திருக்கும். அதுக்குதான் அதுக்கு பேர் ஈக்குவ பொட்டன்ஷியல் சொல்லியிருப்பீங்க இல்லையா? ஈக்குவ பொட்டன்ஷியல் ஃபோர்ஸ் படிச்சிருப்பீங்க. இப்ப அதே போலதான் சர்க்கிள்ல ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல பாயிண்ட பிளாட் பண்ணி ஒரு சர்க்கிளை நான் வரைஞ்சாச்சு. சூப்பரா? ஒரு சர்க்கிளை இப்ப வரைஞ்சிருக்கிறேன். இப்படிதான் சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது. இட்ஸ் நத்திங் பட் ஒரு லோக்கஸ் இல்லையா, ஃப்ரம் த மூவிங் பாயிண்ட் டு த பிக்சட் பாயிண்ட். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன்ல நான் என்ன பண்றேன், இததான் ரேடியஸ் சொல்லுவோம். இந்த பிக்சட் லைன் இருக்கு இல்லையா, நான் வரைஞ்சேன் இல்லையா, இதுக்கு பேரு ரேடியஸ். நான் என்ன பண்றேன், அது ஆர். இப்ப பாருங்க எப்படி ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளை நான் ஃபார்ம் பண்றேன்னு பாருங்க. ஒரு சர்க்கிள் இப்படி வரைஞ்சிட்டேன், இதுக்கு பேரு சென்டர். சென்டரை ஓன் வச்சிங்க இல்ல சீன் வச்சிங்க, எப்படி வேணா வச்சிங்க. ஓன் வச்சிக்கலாம், சீன் வச்சிக்கலாம். சென்டர்னால சி, அத எச் கமா கேன்னு வைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் பி. இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்றேன். எந்த இடத்துல எடுத்தாலும் ஒரே டிஸ்டன்ஸ் தானே, அதனால அவங்களுக்கு பேர் ரேடியஸ் வைக்கிறேன். தட் இஸ் கால்ட் ஆர். இதெல்லாம் பிகினிங் கிளாஸ்லயே படிச்சிருப்பீங்க. அப்போ ஒரு சர்க்கிளுக்கு சென்டர் இருக்கு, ரேடியஸ் இருக்கு. சூப்பரா? சென்டர் இருக்கு. எப்படி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளை ஃபார்ம் பண்றேன்னு பாருங்க. அப்போ இந்த சி இந்த பி இருக்கு. பின்றது எனி பாயிண்ட் எனக்கு தெரியாது, எக்ஸ் கமா ஒய். இட்ஸ் ஆர்பிட்டரி பாயிண்ட், மூவிங் பாயிண்ட் இல்லையா, அதனால எக்ஸ் கமா ஒய் தான் எடுக்கணும். நான் என்ன ஸ்ட்ரெயிட் லைன்லேயே போட்டு காமிச்சேன். இப்போ நான் முன்னாடி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா படிச்சுட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்துமா அதுதான் சொன்னேன், பிகினிங் ஆஃப் த கிளாஸ்ல டிஸ்டன்ஸ் என்று சொன்னால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1. இப்போ டிஸ்டன்ஸ்ன்றது இங்க என்ன இருக்கு, ஆர் இல்லையா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது x1 y1, இது x2 y2, x2 மைனஸ் x1, அப்போ x மைனஸ் h த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1, y மைனஸ் k த ஹோல் ஸ்கொயர். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க, ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. வில் கெட் x மைனஸ் h த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y மைனஸ் k த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு r ஸ்கொயர். இதுக்கு பேரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். ஒரு சர்க்கிள் இருக்குதுன்னு சொன்னா அதனுடைய சென்டர் h, k, அதனுடைய ரேடியஸ் r என்று சொல்லி இருந்தால் இமிடியேட்டா நீ செய்ய வேண்டிய ஈக்குவேஷன் என்னன்னு பேரு, நான் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளுடைய ஃபார்முலா என்னன்னா x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. இப்போ நான் இதை பேஸ் பண்ணி I am going to find the general equation of a circle. இப்போ பாருங்க, நான் கண்டுபிடிக்க போயிருந்ததுன்னா ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். இப்போ நான் கண்டுபிடிச்சது ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, a minus b the whole square இல்லையா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன கிடைக்கும், x ஸ்கொயர் மைனஸ் என்ன சொல்லலாம், என்ன போடுவீங்க, 2hx போடுவீங்களா? ஸோ அப்போ நான் ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளை கண்டுபிடிக்க போறேன். அப்போ 2ab மைனஸ் 2hx பிளஸ் h ஸ்கொயர். கரெக்டா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, பிளஸ் y ஸ்கொயர் மைனஸ் 2yk ஆர் 2ky இல்ல 2ky பிளஸ் k ஸ்கொயர் which is equals to r ஸ்கொயர், which is equals to r ஸ்கொயர்.
சரிங்களா? அப்ப அரேஞ்ச் பண்ணுங்க, கவனிங்க எப்படி அரேஞ்ச் பண்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறம் ஒய் ஸ்கொயர், அதுக்கப்புறம் -2hx, அதுக்கப்புறம் -2ky, மீதி இருக்கிற கான்ஸ்டன்ட் என்ன கான்ஸ்டன்ட் இருக்குது, h ஸ்கொயர் பிளஸ் k ஸ்கொயர், இந்த r ஸ்கொயர் எப்படி வந்தா -r ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. பாருங்களேன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் -2h -2k பிளஸ் h ஸ்கொயர் பிளஸ் k ஸ்கொயர் -r ஸ்கொயர். இப்போ நான் என்ன பண்றது தெரியுமாமா, நல்லா கவனிங்க. இந்த -h இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு வார்த்தை சொல்ல போறேன், g அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறேன், தட் இஸ் கால்டு -h. அடுத்தது என்ன கொடுக்க போறேன், f அப்படின்னு கொடுக்க போறேன், அதனுடைய இதுவை வந்து -k கொடுத்தேன். மீதி இருக்கிற இந்த h ஸ்கொயர் பிளஸ் k ஸ்கொயர் -r ஸ்கொயரை c என்ற கான்ஸ்டன்ட்ல போடுறேன், h ஸ்கொயர் பிளஸ் k ஸ்கொயர் -r ஸ்கொயர். போட எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? அப்போ எங்க -h இருக்கோ அந்த இடத்துல g போடலாம். இங்க -h இருக்கும்போது g அப்ப பிளஸ் ஆயிடும். அப்ப ஐ கேன் ரைட் திஸ் as x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் -h க்கு பதிலா g போடலாமா, அப்ப 2gx. அப்ப -k க்கு பதிலா f போடலாமா, 2fy பிளஸ் h ஸ்கொயர் பிளஸ் k ஸ்கொயர் பதிலா என்ன போடலாம், பிளஸ் c ஈக்குவல் டு 0. அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்குது லாஸ்ட்ல பாருங்க, இதுதான் ஜெனரல் ஈக்குவேஷன். திஸ் இஸ் கால்டு தி ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். நாளைக்கு கிளாஸ்ல இதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. ப்ராப்ளம் போடும் போது அப்படி தூக்கி போடணும், நீங்க கேட்ட உடனே டக்குன்னு அடிக்கணும் மூஞ்சிலேயே. x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c. திஸ் இஸ் கால்டு த ஜெனரல் ஈக்குவேஷன். இப்ப நான் இந்த இடத்துல என்ன படிச்சேன், சென்டர்ன்றதுனது h, k, ரேடியஸ்ன்றதுனது r. சூப்பரா படிச்சோமா இல்லையா? அப்படிதானே அந்த இடத்துல இருந்துச்சு. இப்ப நான் அதை தான் இங்க சொல்ல போறேன், பாருங்களேன். சென்டர், அப்ப சென்டர் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா h, k. அப்ப நான் என்ன சொல்றேன், சென்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு h, k. h in terms of g லெட்டர் வரலாமா, h is equals to -g, k is equals to -f. சூப்பரா, ஃபேண்டாஸ்டிக்கா, தெரிஞ்சிருச்சா? இதுல இருந்து நான் என்ன செய்யறேன், ஐ கேன் கெட், என்ன தெரிஞ்சிருக்கு பாருங்க, c f h is equals to -g, k is equals to -f. அப்ப ஜெனரல் ஈக்குவேஷன் இருந்து நான் சென்டர் கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய ஃபார்முலா -g -f. இதே ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் இருந்து நான் சென்டர் கண்டுபிடிக்கணும்னா that is nothing but h, k. இப்போ நான் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும், ரேடியஸ் என்னது r. r ஸ்கொயர் எப்படி கொண்டு வந்துருமா, -r ஸ்கொயர் எப்படி வந்தா பிளஸ் r ஸ்கொயர், h ஸ்கொயர் பிளஸ் இல்லையா, h ஸ்கொயர் பிளஸ் k ஸ்கொயர் மைனஸ் இந்த சைடு c போச்சுன்னா அப்படி அப்பனா மைனஸ். இப்ப பாருங்க, இந்த k இருக்கு இல்லையா, தட் இஸ் நத்திங் பட் -f. -f ஸ்கொயர் பண்ணா f ஸ்கொயர். அப்போ h ஸ்கொயர் பிளஸ் சாரி g ஸ்கொயர், h க்கு பதிலா g போடலாம், அதே மாதிரி தான் மாத்திடணும். இந்த இடத்துல h ஸ்கொயர் இருக்கு இல்லையா, h க்கு பதிலா g -g ஸ்கொயர் பண்ணா g ஸ்கொயர் பிளஸ் f ஸ்கொயர் மைனஸ் c. அப்போ இதுல இருந்து r உடைய வேல்யூ என்ன சொல்லுவோம், g ஸ்கொயர் பிளஸ் f ஸ்கொயர் மைனஸ். அப்படியே எல்லாத்தையும் டெரைவ் பண்ணி காட்ட பாருங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க ஸ்டூடெண்ட், யூ கேன் பை காட் இட், மெமரைஸ், அப்படின்னா மறந்துடுவீங்க. இந்த மாதிரி டெரிவேஷன் வந்து கொண்டு மறக்கவே முடியாது. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் என்னது, x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. That time your center is h, k and your radius is r. General equation சொல்லும் பொழுது x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0 இல்லையா? அப்ப அதுல இருக்கும் பொழுது your center is -g, -f and the radius is r is equal to g square root of. தயவு செய்து எல்லாத்தையும் பரப்பரம் பண்ணுங்க. அடுத்தது போலாம், நெக்ஸ்ட் ஒன். சரியா? அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம், சென்டர் இஸ் -g, -f and your radius is square root of g square plus f square minus c. Next, equation of circle whose extremities. Next பாருங்க, equation of circle whose extremities, extremity end, வேற ஒண்ணும் இல்ல, எழுதிங்க பார்க்கலாம். equation of circle whose extremities are of diameter are given. Extremities of diameter are given. So பாருங்க, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இன் யுவர் 5th இது, அதனால இதெல்லாம் ரொம்ப மஸ்ட். அப்ப டயாமீட்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லா கவனிங்க, நிறைய விஷயங்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்பா. டயாமீட்டர் அப்படின்னா கண்டிப்பா இட் பாசஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அப்ப நான் ஒரு லைன் எடுக்கிறேன், டயாமீட்டர் இதுதான் a,
இந்த பாயிண்ட் பி, இதுதான் சென்டர் சி. அப்ப டயாமீட்டர் டெஃபினெட்லி passes to the center. கரெக்டா? நீங்க ஜியோமெட்ரி 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. ஆங்கிள் இன் a semicircle is a right angle. அப்போ நான் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி, இங்க எடுக்கிறேன், இதை ஜாயின் பண்றேன், இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றேன், அப்போ இட் மேக்ஸ் a 90 டிகிரி. இங்க எடுக்கிறேன், இதை ஜாயின் பண்றேன், இதை ஜாயின் பண்றேன், அப்போ எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அங்க மேக் பண்ற ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ சப்போஸ் நான் இந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிறேன்பா, இப்போ தெரிஞ்சு போச்சு. இது எல்லாருக்கும் தெரியல, ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. அப்போ இந்த பாயிண்ட்டை நான் 90 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் ஏவை நான் என்ன பண்றேன், x1, y1, b என்றது என்ன எடுக்கிறேன், x2, y2. இது ரெண்டும் ஃபிக்ஸட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் எங்க வேணா இருக்கலாம், சின்னு எடுத்துங்களேன். I can take this as C. இல்ல யூசுவலா நான் P ன்னு எடுப்பேன் அந்த பாயிண்ட், மூவிங் பாயிண்ட் இல்லையா, x, y. அது இந்த சர்க்கிளுக்கு மேல எங்க வேணா இருக்கலாம், அதனால அதுக்கு பேர் மூவிங் பாயிண்ட் இல்ல ஆர்பிட்டரி பாயிண்ட்னு சொல்வேன். இப்ப பாருங்க, இவனும் இவனும் ஏபி என்ற லைனும் பிபி என்ற லைனும் ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பெண்டிகுலரா இருக்காங்க. கரெக்டா? From the diagram I can say AP is perpendicular to BP. அப்போ என்ன அர்த்தம், சப்போஸ் இந்த லைனுடைய ஸ்லோப்பை நான் M1 எடுக்கிறேன், இந்த லைனுடைய ஸ்லோப்பை M2 எடுக்கிறேன். நம்மளுக்கு 2 பாயிண்ட் ஃபார்முலா தெரியும், M1 கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அப்ப இவன் M1 M2 சொன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்த, ரெண்டு லைன் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருந்தால் அதனுடைய ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு -1. அப்ப இந்த இது வந்து நான் M1 கண்டுபிடிங்க, இது வந்து நான் M1 கண்டுபிடிக்கிறேன். I can take this as x minus x1, sorry, y2 minus y1 இல்லையா, y minus y1 divided by x minus x1. M2 அதே போல கண்டுபிடிக்கிறேன், y minus y2 divided by x minus x2. அப்ப இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, y minus y1 divided by x minus x1, y minus y2 divided by x minus x2, which is equals to -1. ஸோ இது மேல இருக்கிறது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, y minus y1 அப்படியே கிடைக்கும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் ஆஃப் x minus x1 into x minus x2. இது அந்த சைட் போச்சுன்னா y minus y1 into y minus y2 plus x minus x1 into x minus x2 equal to 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் whose extremities of diameters. அப்போ ரெண்டு டயாமீட்டருடைய ரெண்டு எக்ஸ்ட்ரீமிட்டிஸ், ரெண்டு எண்ட்ஸ் கொடுத்திருந்தா this is the formula. பாருங்க, எல்லா ஃபார்முலாவும் I am just deriving it. Okay, next one. நெக்ஸ்ட் பாருங்க, ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். இதோட ஸ்டாப் பண்ணிடலாம், இந்த டெரிவேஷனோட. ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் நான் ஒன்றும் சொல்ல, அதை மறந்துட்டேன், சொல்றேன். இது ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். டைம் ஆயிடுச்சு, ரைட். நான் ரஃப் பண்ற மாதிரி தான் ஞாபகம் வருது எனக்கு, அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். பாருங்களேன், ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னேன், ax² plus 2hxy plus by² plus 2gx plus 2fy plus c equal to 0. This is called the second degree equation. இப்ப நான் கண்டுபிடிச்ச என்னுடைய ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எப்படி இருக்குன்னா, x² plus y² plus 2gx plus 2fy plus c equal to 0 இருக்குதுன்னு சொல்றேன். கரெக்டாமா? x² plus y² plus 2gx plus 2fy plus c equal to 0. இவனையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல ஏ இருந்துச்சு இல்லையா, ஏ இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்குது, சரியா? பி இருக்க வேண்டிய இடத்துலயும் 1 இருக்கு. 2h அந்த டேர்மே காணும், xy டேர்மே காணும். அப்ப h is equals to 0 இருக்கு. h is equals to 0 இருக்கு. அதுக்கப்புறம் வேற ஏதாவது பார்க்க முடியுதா? வேற எதுவும் அங்க தெரியல. அப்ப என்ன சொல்றோம், இந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் செகண்ட் டிகிரில இருந்து எப்படி டிரைவ் ஆயிடுச்சுன்னா, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² இருக்கு இல்லையா, அதுவும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² எப்பொழுதும் சேமா தான் இருக்கணும். அதுவும் நாட் ஈக்குவல் டு 0. அது நாட் ஈக்குவல் டு 0 வந்தா அது லீனியரா போயிடும். நாட் ஈக்குவல் டு 0 வந்தா அது செகண்ட் டிகிரிக்கே வரும். அப்போ இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். கண்டிஷன் ஃபார், பாருங்க, கண்டிஷன் ஃபார் அ சர்க்கிள்.
condition for a circle. Our coefficient of x square equal to coefficient of y square is not equal to 0. சரியாமா? ரெண்டாவது coefficient of 2x xy உடைய வேல்யூ x equal to 0 ன்னு சொல்லியிருந்தா இல்லையா? பாருங்க என்ன தெரிஞ்சது, அந்த xy டேர்மே அங்க இல்ல. coefficient of xy is equal to 0 இருக்கணும் கண்டிஷன். ஏன்னா இந்த எக்ஸசைஸ் 5.1ல லாஸ்ட் அப்படிதான் கேட்டிருக்கான். ஒன்னு coefficient of x square is equal to coefficient of y square are same but not equal to 0. Another condition, coefficient of xy is equal to 0. இது எல்லாம் சேமா தானே இருக்குது பாருங்க. 2g 2g 2f 2f c எல்லாம் அப்படியே இருக்குது. இந்த ரெண்டு விஷயம் தான். ஏவும் பியும் ஈக்குவலா இருக்கணும், அது நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும், h is equal to 0வா இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா சர்க்கிள்ல எப்படி வேணா கண்டுபிடிச்சலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயரும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y ஸ்கொயரும் ஈக்குவல், நாட் ஈக்குவல் டு 0. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy is equal to 0வா இருக்கணும். This is the condition for a circle. சரிங்களா? So with this we'll stop today. Definitely I hope this class is very useful for all the entrance examinations, for your board examination. From tomorrow onwards I'm going to solve the exercise problems, and also I derive I'm going to derive each and every formula in circle, parabola, ellipse. எதெல்லாம் ரொம்ப முக்கியம், எதெல்லாம் இதுல கேட்கலாம் புக் இருக்கு அப்படின்றத I'll solve it tomorrow. Don't worry, please don't miss tomorrow's class. Hereafter every class is very important. One more point, please, for your attention, please listen very carefully. So this chapter is the most weightage chapter. Every year you just look at your previous year question paper, just you look at your PYQs there. You'll find minimum 2 questions from this section in your 5 marks. 5 markla 2 கேள்வி கேட்கக்கூடிய ஒரு chapter, most weightage topic among all the 12 chapters. The analytical geometry, the 2D analytical geometry is the most weightage topic. Remember that. So please, I request everyone to join the class meeting daily, regularly. Whenever the class is there, please kindly attend it. Don't miss even a single class, then you will lose. Okay, you can lose the mark. Okay, so with this we'll stop. So very interesting, right? So thank you very much for all of you for your kind cooperation. We'll meet tomorrow. God bless you all. Thank you. Thank you, sir. Thank you, sir. Any doubts? Please you send me through the WhatsApp. என்னுடைய நம்பர் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். எந்த வந்தாலும் chat பண்ணுங்க. Sir told me today morning that you will be having some cycle test in this at the weekend, I think so. சரியா? So do well. So maths la first chapter நினைக்கிறேன். Sir will inform you. Please kindly cooperate. Thank you very much. God bless you all. Thank you, sir. Thank you, sir. Okay. Thank you.